இப்போ வந்து இது இமெயில் லைசன்சிங் சொல்றேன். இமெயில் லைசன்சிங் அப்படிதான். ஓகேவா? இமெயில் லைசன்சிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டா வந்து ஒரு 200 to 500 லைசன்ஸ் வந்து வாங்கிடுவாங்க. ஓகே. இப்போ என் கம்பெனில வந்து 500 பேர் வேலை செய்யறாங்க. ஓகே. அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், 500 லைசன்ஸ் வந்து வாங்கிடுவேன். வாங்கிட்டு ஒரு யூசரும் வந்து பாத்தீங்கன்னா, நான் ஒரு லைசன்ஸ் நான் வந்து உள்ள என்ரோல் பண்றேன் இல்லையா? ஆஃபீஸ் உள்ள வரும்போதே நான் வந்து லைசன்ஸ் குடுக்க போறேன். உங்களுக்கு ஐடி கிரியேட் ஆயிடுச்சு. அந்த ஐடிக்கு லைசன்ஸ் குடுக்க போறேன் அப்படின்னா, அந்த ஐடிக்கு லைசன்ஸ் நான் வந்து குடுத்துருவேன். குடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா, அவர் ஒர்க் பண்ணிட்டே இருப்பாரு. ஒரு 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 6 மந்த்ஸ்ல வந்து அவர் ரிலீவ் ஆயிடுறாரு. ஓகே. அவர் வந்து வேற கம்பெனிக்கு போறாரு. அவர் வெளிய போறாரு அப்படின்னா, எக்ஸிட் ப்ராசஸும் நம்ம தான் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ எக்ஸிட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஐடிய போயிட்டு டிசேபிள் பண்றோம். எப்படி வந்து வரும்போது ஒரு ஐடி கிரியேட் பண்றோமோ, அதே மாரி போம்போது அந்த சேம் ஐடிய நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம், டிசேபிள் பண்ணுவோம். டிசேபிள் பண்ணும்போது, அவருக்கு நீங்க என்ன லைசென்ஸ் குடுத்துருக்கீங்களோ, அந்த லைசென்ஸ வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், எடுத்துருவோம். ஓகே. அவருக்கு வந்து டிசேபிள் பண்ணுவோம். அந்த லைசென்ஸ டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா, அந்த லைசென்ஸ் வந்து போயிடாது. திரும்பவும் நீங்க வாங்குன 500 லைசென்ஸ்ல 300 லைசென்ஸ் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க. ஒருத்தர் வந்து ரிலீவ் ஆயிட்டாரு அப்படின்னா, அதுல வந்து பாத்தீங்கன்னா 299 லைசென்ஸ் தான் நீங்க யூஸ் பண்ணதா கணக்கு. அந்த 301வது லைசென்ஸ் வந்து உங்ககிட்டயே வந்து ஜாயின் ஆயிடும் திரும்பவும். ஓகே. ஏன்னா நீங்க ரிமூவ் பண்ண உடனே உங்களோட டெனன்ட்லயே வந்து நின்றும். ஸோ அந்த லைசென்ஸை நீங்க அடுத்து வந்து ஜாயின் பண்ணவருக்கு நீங்க அசைன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த கான்செப்ட்ல தான் ஒர்க் ஆகும். இமெயில் லைசன்ஸ் மீன்ஸ் M365. M365 லைசன்ஸ் தான் வந்து நம்ம வந்து மோஸ்டா யூஸ் பண்ணுவாங்க எல்லா கம்பெனிலுமே. M365க்கு பதிலா வேற என்ன யூஸ் பண்ண முடியும்? கூகுள் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா GWSம் இப்போ வந்து செம ஃபேமஸா போயிட்டு இருக்கு. ஓகேவா? செம ஃபேமஸ்ன்றதை விட ஒரு ₹100 கம்மி. ஸோ 500 லைசன்ஸ் நான் வாங்கும்போது 500 லைசன்ஸ்லயும் ₹100 எனக்கு கம்மி ஆகுது அப்படின்னா, காஸ்ட் கட்டிங்காக நிறைய கம்பெனி வந்து மைக்ரோசாஃப்ட்ல இருந்து கூகுளுக்கு மாறிடுறாங்க. ஸோ ஒன்றும் இல்லை. M365 கிளவுட் இருக்கு இல்லையா? ஸோ எனக்கு வந்து M365 கிளவுடுக்கு பதிலா ஜி கிளவுடுக்கு போயிடுவாங்க. GWS. ஓகே. ஸோ GWSக்கு போயிட்டாங்கன்னா நீங்க அவுட்லுக் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல ஜிமெயில் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ கான்செப்ட் எல்லாமே ஒண்ணுதான். பட் ஆனா ஒரு டெனன்ட் என்ன யோசிக்கிறாங்க அண்ட் அவங்க எப்படி மாறணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க மாறும்போது மாறிடுவாங்க. ஸோ நேத்து நான் வந்து என்ன பண்ணிருந்தேன்னா, நம்ம பசங்களுக்கு வந்து இது ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். ஓகே. என்னன்னா, இன்ஜினியரா நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய ஷார்ட்கட் கீஸ்லாம் தெரியணும். ஓகே. கண்ட்ரோல் C அமுக்குனா காப்பி ஆயிடும். கண்ட்ரோல் B அமுக்குனா நம்மளுக்கு வந்து பேஸ்ட் ஆயிடும். கரெக்டா? இது வந்து ஒரு ஒன் ஆஃப் தி ஷார்ட்கட். ஓகே. ஸோ ஜஸ்ட் நான் வந்து இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்றேன். இப்போ நான் வந்து ரைட் கிளிக் பண்ணணும். ஓகே. இங்க வந்து நான் வந்து காப்பி எங்க இருக்குன்னு தேடணும். காப்பி கிளிக் பண்ணணும். அடுத்து திரும்பவும் எங்க நான் பேஸ்ட் பண்ணணுமோ அதை போய் தேடிட்டு இங்க போயிட்டு திரும்பவும் ரைட் கிளிக் பண்ணணும். திரும்ப நான் போய் பேஸ்ட் பண்ணணும். அதுவே கண்ட்ரோல் C கண்ட்ரோல் V தான் காப்பி பேஸ்ட்னு எனக்கு ஒரு ஷார்ட்கட் இருந்துச்சு. நான் என்ன பண்ணுவேன், ஜஸ்ட் இங்க போவேன், கண்ட்ரோல் C அமுக்குவேன், காப்பி ஆயிடுச்சு. ஜஸ்ட் என்ன பண்ணுவோம்னா கீழே போவேன், கண்ட்ரோல் V அமுக்குனா பேஸ்ட் ஆகும். ஓகே. ஸோ ஷார்ட்கட் கீஸோட வேல்யூ என்ன அப்படின்னா நம்மளோட டைமை வந்து சேவ் பண்ணும். ஸோ நீங்க ஒண்ணா வந்து தேடி போய் பண்ண தேவையில்ல. தேடி போனாலும் பண்ண முடியும். பட் ஆனால் ஷார்ட்கட் கீ தெரியுது அப்படின்னா நீங்க டக்கு டக்குன்னு பண்ணிடலாம். ஓகே. ஸோ அதனால என்னென்ன ஷார்ட்கட் கீஸ்லாம் அவைலபிளா இருக்கு அதை நீங்க பார்த்து வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ நீங்களும் அப்துல் இன்னைக்கு வந்து என்னென்ன ஷார்ட்கட் கீஸ் இருக்கு எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம விண்டோஸ் ட்ரபிள் ஷூட்டிங் ஓகே பேசிக் கான்செப்ட் மட்டும் பார்ப்போம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேப்டாப் உங்களுக்கு வந்து இஷ்யூ அப்படின்னு ஒன்று வருது. ஓகேவா? ஸோ நான் தான் இப்போ அந்த யூசர் உங்ககிட்ட வந்து நான் கேட்க போறேன். ஸோ நான் வந்து கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டேன். நீங்க எனக்கு ஐடி கிரியேட் பண்ணி கொடுத்துட்டீங்க அண்ட் வந்து ஒரு லேப்டாப் கொடுத்துருக்கீங்க. ஸோ லேப்டாப் எல்லாமே பக்காவா இருக்குது. ஸோ நான் வாங்கிட்டு போயிட்டேன், ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே. திடீர்னு என்னோட லேப்டாப் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஹேங் ஆகுது. அது வந்து ரொம்ப எனக்கு வந்து ஸ்லோவா இருக்கு. ஓகே. அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், என்னால எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? ஏன்னா எனக்கு வந்து ஒர்க் மட்டும் தான் தெரியும், நான் ஒர்க் தான் பண்ண போறேன். ஸோ சிஸ்டம்ல என்னென்ன ப்ராப்ளம் வந்தாலும் எப்படி எப்படி நான் வந்து சரி பண்ணுன்றது எதுவுமே யூசருக்கு தெரியாது. ஸோ யாருக்கு தெரியும் அப்படின்னா ஐடி சப்போர்ட் இன்ஜினியருக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா நம்ம தான் இது எல்லாத்தையுமே கத்துன்னு இருக்கோம். கரெக்டா? ஸோ நம்மள மாதிரி எதுவும் கிளாஸ்லாம் அவங்க அட்டன் பண்ணிட்டு வர மாட்டாங்க. அவங்க வந்து ஜாவா பிளஸ் பிளஸ் C++ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கோர்சஸை முடிச்சுட்டு அவங்க அவங்க வேலையை செய்யறதுக்காக வந்திருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு கம்ப்யூட்டர் எப்படி ரெடி பண்ணணும், கம்ப்யூட்டர் எப்படி பிரச்சனை வந்துன்னா சரி பண்ணணும்ன்றது கான்செப்டுக்குள்ளலாம் போக மாட்டாங்க. இப்போ நிறைய AI டூல்ஸ் இருக்கிறதால பேசிக்கா அவங்க போட்டு பார்ப்பாங்க. ஓகே. ChatGPTயோ இல்லை எதுலயோ வந்து கோபைலட்ல போட்டு பார்த்து ஏதாவது அவங்களால முடிஞ்ச வரைக்கும் ஈஸியா பண்ண முடியும்னா பண்ணுவாங்க.
அதுவும் ஒரு சிலர் தான் பண்ணுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே இது நம்மளுக்கு என்ன தெரியும், நம்மளுக்கு இன்கேஸ் ஏதாவது பண்ண போய் வேற ஏதாவது ஆயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, டைரக்டா டிக்கெட் ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு ஒர்க்கே. ஓகேவா? ஸோ என்ன மாதிரியான இஷ்யூ வந்தாலும் நம்ம எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணணும் அப்படின்றதுக்கான கான்செப்ட் இது ஒண்ணுதான். ஓகே, இதுதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுக்கும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ட்ரபிள் ஷூட்டிங் ஃப்ளோ அப்படின்னா என்ன? சரி ஓகே டீம், இதுவே நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரபிள் ஷூட்டிங் தான். ஓகேவா? இப்போ என்னோட வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஓகே, இப்போ நான் பேசுறது கேக்குது தானே? கேக்குது சார். ஓகே, நான் என்ன பண்ண போறேன், என்னோட வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னா நான் போய் என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், ஜஸ்ட் வந்து ஓகே என்னோட இன்டர்நெட் போறேன். ஓகே, என்னோட ப்ரௌசர் போயிட்டேன். ப்ரௌசர்ல போயிட்டு நான் என்ன பண்ண போறேன், ஸ்பீட் டெஸ்ட்னு போடுவேன். ஓகேவா? ஸ்பீட் டெஸ்ட்னா என்னோட இன்டர்நெட் எவ்வளவு ஸ்பீடா இப்ப வேலை செஞ்சுன்னு இருக்கு அப்படின்னு எனக்கு இப்ப தெரியும். ஓகேவா? மேபி இன்டர்நெட் ஸ்லோவா இருந்தா கூட எனக்கு இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ நான் என்ன பண்ண போறேன், இன்டர்நெட் ஸ்பீடை செக் பண்ண போறேன். ஸோ எந்த கம்பெனில எங்க நீங்க ஒர்க் பண்ணாலும் ஸ்பீட் டெஸ்ட் இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா ஆன்லைன்லயே வரும். அதை வச்சு நீங்க பண்ணிக்கலாம். ஸோ என்னோட டவுன்லோட் ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா 26 MBPS லாக் ஆயிருக்கு. ஸோ அப்போ இந்த இன்டர்நெட் ஸ்பீடு போதுமானது, கரெக்டானது. ஓகே, அப்போ கிளிச் எங்க இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி மேபி சிக்னல்ல கூட உங்களுக்கு வந்து அந்த கிளிச் இருக்கலாம். ஓகே, நான் உட்காந்து பேசிட்டு இருக்க இடம், ஓகே அந்த மாதிரி கூட டிஃபர் ஆகும். ஸோ அதே மாதிரி அப்லோட் ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா 27. ஸோ டவுன்லோடு எவ்வளோன்றது வந்து நீங்க வந்து இப்போ ஒரு படம் டவுன்லோட் பண்றீங்க, இல்ல வாட்ஸ்அப்ல உங்களுக்கு ஒரு லென்த்தான வீடியோ, ஒரு ½ வீடியோ வந்துருக்குது. அந்த ½ வீடியோ நீங்க டவுன்லோட் பண்றீங்க அப்படின்னா 5 செகண்ட்ஸ், 30 செகண்ட்ஸ், 1 மினிட்ல டக்கு டக்குன்னு ஆயிடும். கரெக்டா? ஸோ நீங்க கிளிக் பண்ணோடனே டக்குன்னு ஒரு கிரீன் கலர்ல ஒரு ரவுண்டு சுத்தும், அதாவது லோட் ஆகும், டக்குன்னு க்ளோஸ் ஆயிடும், உங்களுக்கு வீடியோ வந்துடும். அதுவே ஒரு ½ வீடியோ அப்படின்னா என்ன ஆகும், அந்த கிரீன் கலர் ரவுண்ட் வந்து பொறுமையா லோட் ஆகும். கரெக்டா? அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அதோட எம்பி வந்து அதிகமா இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு 60 MB ஃபைல் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா MBBS கணக்குல தான் அது வந்து டவுன்லோடே ஆகும். ஓகே, ஸோ அதுதான் வந்து டவுன்லோட் பண்றதுக்கான ஸ்பீடு. ஸோ எவ்வளவு ஸ்பீட்ல டவுன்லோட் தான் உங்களோட ஸ்பீட் டெஸ்ட்ல காட்டும். இப்போ நான் ஒரு படம் டவுன்லோட் பண்ணேன் அப்படின்னா ஒரு 60, சரி 1 GB. ஓகே, 1 GB எத்தனை MB இருக்கும்? 1 GB ஜிகாபைட். கரெக்டா? ஸோ ஓகே எம்பி இப்போ வந்து 1 GB 1000 MB. கரெக்ட். இப்போ கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 1 GB வந்து டவுன்லோட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். 26 இன்டூ எத்தனை பண்ணா வந்து உங்களுக்கு அந்த 1000 வரும் அப்படின்றத வந்து நீங்க கணக்கு பண்ணணும். ஓகேவா? அப்படி கணக்கு பண்ணீங்கன்னா, ஏன்னா இது வந்து செகண்ட். ஓகே, செகண்ட்ஸ்ல வந்து கணக்கு பண்றது தான் வந்து இந்த 26.05 MBPS பெர் செகண்ட். ஓகே, ஸோ ஒரு செகண்டுக்கு 26 MB எனக்கு வந்து டவுன்லோட் ஆகும் அப்படின்னா எவ்வளோ 26 சேர்ந்தா எனக்கு 1000 வரும். ஓகே, அதுதான் உங்களோட டைமிங் டவுன்லோடுக்கு. ஸோ அதே தான் அப்லோடுக்கு. அப்லோடும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ மெசேஜ் நீங்க வாட்ஸ்அப்ல சிங்கிள் போட்டோ அனுப்புறீங்கன்னா டக்குன்னு போயிடும். ஓகேவா? ஒரு 5 போட்டோஸ் அனுப்புறீங்க அப்படின்னா டக்குன்னு போயிடும். ஓகே, அதுதான் வந்து அப்லோட் ஸ்பீடு. இதுவே நீங்க வந்து 60 போட்டோ செலக்ட் பண்ணிட்டு சென்ட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும், வாட்ஸ்அப்ல லோட் ஆகும். அதாவது உங்களுக்கு வந்து போயின்னு இருக்கு, அப்லோட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவா லோட் ஆகும். அது ஏன் அப்படின்னா 60 போட்டோ நீங்க அனுப்புறீங்கன்னா கண்டிப்பா அது வந்து அட்லீஸ்ட் ஒரு 7 GB ஆர் 6 GB வரும். ஓகேவா? அந்த 6 GB வந்து இந்த 27 MBPSல எவ்வளவு கணக்கு வரும் அப்படின்றது ஒரு டைம் ஃப்ரேம். ஸோ அதுல போறதுதான் வந்து இந்த அப்லோட் ஸ்பீடு. இது எல்லாமே வந்து யூசர் எண்ட்லயும் நீங்க வந்து செக் பண்ணணும். ஓகேவா? திடீர்னு நான் தான் அந்த யூசரு, எனக்கு இப்போ வாய்ஸ் எல்லாமே கரெக்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? கிளிச் எனக்கு சரியாயிடுச்சு, நான் பேசுறது எல்லாருக்கும் கேட்குது, எல்லாம் ஓகே. ஆனா இப்போ எனக்கு என்ன சொல்றேன், திடீர்னு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வைஃபை வந்து போயிடுது, டிஸ்கனெக்ட் ஆகுது. இந்த வைஃபை வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு குளோப் சிம்பிள் இருக்கும், ஒரு எர்த்தோட சிம்பிள் வரும். பார்த்துருக்கீங்களா? உங்களோட இன்டர்நெட் கனெக்ட் ஆயிருந்ததுன்னா வைஃபை காட்டும், இன்டர்நெட் இல்லைன்னா என்ன காட்டும், ஒரே ஒரு குளோப் சிம்பிள் மட்டும் தான் காட்டும். ஸோ அதை இப்போ என்னால் காட்ட முடியாது, நான் காமிச்சேன்னா நீங்கள் எல்லாருமே கட் ஆயிடுவீங்க. ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்கள் இன்டர்நெட்டை லேப்டாப்பில் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த குளோப் சிம்பிள் உங்களுக்கு தெரியும். ஓகே, நோ இன்டர்நெட் கனெக்டட் அப்படின்னு காட்டும். ஸோ இப்போ இங்கே வைஃபை இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து நோ இன்டர்நெட் அப்படின்னு வரும். ஸோ இப்போ நம்ம செஷனுக்கு போயிடலாம். ஸோ நான் ஒரு இஷ்யூ சொல்றேன் அப்படின்னா ஓகே, அதுக்கு நீங்க வந்து ட்ரபிள் ஷூட் பண்ண போறீங்க. ட்ரபிள் ஷூட் பண்ணும்போது நம்மளா ஏதாவது ஒன்றும் அசியூம் பண்ணிக்க கூடாது. ஓகே, இப்போ நான் கிளிச் இருக்கு அப்படின்னா ஓகே இவருக்கு என்ன கிளிச்சா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிக்கவே கூடாது.
ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், அது என்ன இஷ்யூன்றத ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா யூசர் கிட்ட தெளிவா கேட்கணும், எப்போலத்துல இருந்து உங்களுக்கு இந்த இஷ்யூ இருக்கு. ஓகே, மே ஐ நோ ஃப்ரம் வென் திஸ் இஷ்யூ ஸ்டார்டட். எப்போத்துல இருந்து உங்களுக்கு இந்த இஷ்யூ இருக்கு ஃபர்ஸ்ட். செகண்ட், எதனால உங்களுக்கு இஷ்யூ இருக்கு. ஓகே, அதை கண்டுபிடிக்க வேண்டியது நம்ம தான். ஆனா எதனால நீ ஏன் கேக்குறோம் அப்படின்னா, நேத்து வரைக்கும் இல்ல இன்னைக்கு வரைக்கும் அது ப்ராப்பரா ஒர்க் ஆயிட்டு இருந்தது, ஆனா இன்னைக்கு அது ஒர்க் ஆகல அப்படின்னா நீங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிருக்கீங்களா ரீசெண்டா? நீங்க உங்களோட ஒர்க்குக்காக ஏதாவது கம்ப்யூட்டர்ல செட்டிங்ஸ்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணீங்களா உங்க எண்ட்ல அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷனை நீங்க வாங்கிக்கணும். ஸோ அதுக்கப்புறமா தான் நீங்க அந்த பிரச்சனைக்கான ரூட் காஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த பிரச்சனைக்கான ரூட் காஸ் என்னன்றதை கண்டுபிடிக்க போறீங்க. ஓகேவா? ஸோ எதனாலலாம் இந்த பிரச்சனை வரும் அதான் ரெண்டாவது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்றீங்க, என்ன பிரச்சனைன்னு ஐடென்டிஃபை பண்றீங்க. ஓ, இன்டர்நெட் தான் பிரச்சனையா? ஓகே, இன்டர்நெட் தான் வரலப்பா அவருக்கு, அதான் பிரச்சனை. ஓகே, அதான் ஐடென்டிஃபை பண்றது. ஏன்னா இன்டர்நெட் இல்லாம சிக்னல் ப்ராப்ளமா இருந்தா கூட என்ன பண்ணணும், அது இன்டர்நெட் பிரச்சனை கிடையாது, சிக்னல் பிரச்சனை. ஓகே, நீங்க ஒரு ஃபோன் வச்சிருக்கீங்க, ஜியோ சிம் யூஸ் பண்றீங்க, எல்லா இடத்துலயும் இன்டர்நெட் ஒர்க் ஆகிட்டே இருக்குது. ஒரு கோயில் உள்ள போறீங்க, உங்களுக்கு இன்டர்நெட் வரல. ஓகே, அப்ப அது இன்டர்நெட் பிரச்சனையா இல்ல வந்து சிம்மோட சிக்னல் ப்ராப்ளமா? கண்டிப்பா அது வந்து சிம்மோட பிரச்சனை. அப்போ யூசர் வந்து எனக்கு இன்டர்நெட் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு தான் அவர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல அவருக்கு வந்து நெட்வொர்க் ஒர்க் ஆகல, அவ்வளவுதான் பிரச்சனை. ஆனா அது ஏன் பிரச்சனை, எதுக்கு பிரச்சனைன்றத நம்ம தான் அனலைஸ் பண்ண போறோம். ஓகேவா? அதனால ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட தெளிவா கேட்கணும், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சிக்னல் இருக்கா போன்ல? ஓகே, சிக்னல் இருந்தாதான் இன்டர்நெட் வரும். ஓகே, ஸோ இன்டர்நெட் மேல பிரச்சனை கிடையாது, சிம்ல தான் பிரச்சனை அப்படின்றது யூசர்கிட்ட சொல்லணும். ஓகேவா? ஸோ அவர் வந்து வேற சிம்மை போட்டு ட்ரை பண்ணி பாக்குறீங்களா அப்படின்னு கேட்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ல தான் நம்ம வந்து இன்டர்நெட் இஷ்யூஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ண போறோம். அண்ட் செகண்ட் திங், ஓகே, இப்போ அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து சிம் வச்சிருக்கேன், சிம்ல வந்து சிக்னல் கரெக்டா இருக்குது, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இன்டர்நெட் இப்போ வரைக்கும் ஒர்க் ஆகிட்டு இருந்தது, இனிமே தான் எனக்கு வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, அவர் இன்டர்நெட் வராம இருக்கிறதுக்கு என்னென்ன ரீசன், ஓகே, போன்ல ஏதாவது ப்ராக்சி இருக்கா, இல்ல வந்து என்னென்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுவோம். அதான் வந்து அனலைஸ். ஓகே, ஜஸ்ட் உங்க எக்ஸாம்பிளுக்காக சொல்லிட்டு இருக்கேன், கம்ப்யூட்டருக்கு வரலாம் இனிமே. இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரிசால்வ் பண்ண போறோம். ஓகே, எப்படி ரிசால்வ் பண்ணுவீங்க அப்படின்னா, அந்த பிரச்சனைக்கான ரூட் காஸ் என்னன்னு உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்ன பண்ணணும்ன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நீங்க ஜஸ்ட் நெட்ல போட்டு பார்த்தாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, அப்படி இல்லைன்னா நீங்க பழக பழக, அதாவது நீங்க 4 பேருக்கு ஒரு இஷ்யூ வந்து பார்த்துருப்பீங்க, 5வது வாட்டி அதே மாதிரி இஷ்யூ வரும்போது உங்களுக்கு 4 பேருக்கு நீங்க என்னென்ன இஷ்யூலாம் ரிசால்வ் பண்ணீங்களோ அது உங்களுக்கு வந்து கிளிக் ஆகும். ஸோ அந்த 4த்தையுமே நீங்க அங்க அப்ளை பண்ணி பார்ப்பீங்க, ஏதாவது ஒண்ணுதான் ப்ராப்ளம், ஒண்ணு கிளியர் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து நீங்க வெரிஃபை பண்ணி கிளியர் பண்றது. ஓகேவா? ஸோ இப்போ கடைசியா டாக்குமெண்ட்னு ஒரு வேர்ட் இருக்குல்ல, அது என்னன்னு தெரியுமா? ஆஸ் அ இன்ஜினியரா உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து ஒரு யூசர் கிட்ட மட்டும் வராது. ஓகேவா? ஒரு கம்பெனில 500 யூசர் இருக்கானா 500 யூசருக்கும் நீங்க தான் பார்க்கணும். 500 யூசருக்கும் அட் அ டைம்ல நம்ம பார்க்க போறதே கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு 3 வாட்டி சேம் இஷ்யூ வந்து 3 பேர் சொல்லிடுவாங்க, எனக்கு இன்னைக்கு நெட்வொர்க் ஒர்க் ஆகல அப்படின்னு நான் வரேன், நீங்க ரிசால்வ் பண்ணிட்டீங்க. ஓகே, ஒரு 2 நாள் கழிச்சு வேற ஒருத்தர் அதே மாதிரி வந்து உங்ககிட்ட எனக்கு இன்டர்நெட் ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப எனக்கு நீங்க என்ன பண்ணீங்களோ அதையே தான் அவருக்கும் பண்ணுவீங்க, அவருக்கு சரியாயிடும். திரும்பவும் அடுத்த 2 நாள் கழிச்சு வேற ஒருத்தர் வருவாரு. ஓகேவா? இவங்க 2 பேருக்கும் அவருக்கும் சம்மந்தமே இருக்காது. அவரு வருவாரு, அவரு வந்து சொல்லும் போதும் பாத்தீங்கன்னா அவரும் இன்டர்நெட் இஷ்யூ சொல்லுவாரு. சோ அவருக்கும் நீங்க வந்து எங்களுக்கு என்ன பண்ணீங்களோ அதே தான் பண்ணுவீங்க, அவருக்கு சரியாயிடும். சோ அந்த சரியாகிறதுக்கு ஒரு ரூட் காஸ் அண்ட் அனலைஸ் பண்ணி ஒரு சொல்யூஷன் வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த சொல்யூஷனை ஃபர்ஸ்ட் டைம் ஒரு யூசருக்கு பண்ணும்போதே நீங்க ஒரு நோட் பேட்லயோ ஒன் நோட்லயோ சேவ் பண்ணி டாக்குமெண்டா போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா, ஸோ இன்டர்நெட் இஷ்யூ, ஸோ கோ அண்ட் செக் தி டிரைவர்ஸ் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ என்ன டிரைவர் செக் பண்ணீங்க, வைஃபை டிரைவர் செக் பண்ணுங்க. அண்ட் செகண்ட் என்ன பண்ணணும், அவரோட ஸ்பீட் டெஸ்ட்டை பார்க்குறோம். ஓகே, அவரோட போர்ட்ல வந்து லேன் கனெக்ட் ஆயிருக்கா கரெக்டா அப்படின்னு செக் பண்றோம். ஓகே, வைஃபை இல்லாம ஒரு சில பேர் வந்து லேன் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? கம்ப்யூட்டருக்கு லேண்ட்ல கனெக்ட் பண்ணலாம், அப்படிலாம் வைஃபைல கனெக்ட் பண்ணலாம். ஸோ 2 சோர்ஸ் மூலியமா உங்களுக்கு இன்டர்நெட் வரும். ஸோ வைஃபை இஷ்யூ ஃபிக்ஸே ஆகல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஐயோ இது ஃபிக்ஸ் ஆகலன்னு விட்டுறக்கூடாது. ஓகே, நான் உங்களுக்கு என்ன வைஃபை இஷ்யூன்றதை நான் பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்றேன். அது வரைக்கும் உங்களுக்கு லேன் இருக்கு, ஸோ லேன்ல இன்டர்நெட் வரும், லேனை வச்சு நீங்க ஒர்க் பண்ணிட்டே இருங்க. இந்த மீன் டைம் நான் செக் பண்ணிட்டு டீமோட கன்சல்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து செக் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன்
ஓகே, அந்த இஷ்யூ நான் ஃபிக்ஸ் பண்ணி தரேன் அப்படின்னு அவருக்கு வந்து ஆல்டர்னேட் ஆப்ஷன் கொடுத்து அந்த அந்த டைம் பீயிங்க்கு நீங்க வந்து அந்த இஷ்யூ வந்து டெம்பரரியாவது ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஸோ இந்த ப்ராசஸை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தருக்கு ரிசால்வ் பண்ணும்போதே நோட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறமா எத்தனை யூசர் அந்த இஷ்யூ பார்த்து வந்தாலுமே நீங்க ஜஸ்ட் அந்த கிளான்ஸை போயிட்டு ஒரு வாட்டி இன்டர்நெட் இஷ்யூனா நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், நீங்க நோட் பண்ணி வச்சிருப்பீங்க. அதை போய் பார்த்துட்டு அதை அப்படியே அங்கே அப்ளை பண்ணீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே சரியாயிடும். ஸோ இதான் வந்து ட்ரபிள் ஷூட்டிங் ஃப்ளோ. ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனைன்றத அவங்க கிட்டயே கேட்டுதான் தெரிஞ்சுக்கணும், நீங்களா அசியூம் பண்ணவே கூடாது. ரெண்டாவது, எதனாலலாம் இந்த பிரச்சனை வந்திருக்கும் அப்படின்றத அனலைஸ் பண்ணணும், அதுக்கான ரூட் காஸை கண்டுபிடிக்கணும், அதுக்கான விஷயம் அதுக்கான ரெசல்யூஷனை நீங்க கொடுத்தே ஆகணும். ஓகேவா? ஸோ எப்படி ஃபிக்ஸ் பண்ண போறீங்களோ நீங்க பண்ண போறீங்க. அடுத்து வெரிஃபைனா ஒண்ணுமே கிடையாது, வெரிஃபிகேஷன். திரும்பவும் உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் எதுவும் இல்லாம கரெக்டா கனெக்ட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு யூசர் கிட்டயே ஒரு வாட்டி வந்து கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கணும். வாங்கிட்டு சீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ணணும், அதை வந்து டாக்குமெண்ட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரபிள் ஷூட்டிங் ஃப்ளோ. ஸோ இப்போ கம்ப்யூட்டர் ரிலேட்டடா பார்ப்போம். கம்ப்யூட்டர்ல நார்மலா விண்டோஸ் இஷ்யூ அப்படின்னா என்னென்ன இஷ்யூ இருக்கும் அப்படின்றத நான் இங்க லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐடி சப்போர்ட்டுக்கு ஒரு டிக்கெட் ரைஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த ஒரு கான்செப்ட்ஸ்ல தான் உங்களுக்கு இஷ்யூஸே வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னோட கம்ப்யூட்டர் ஸ்லோவா இருக்கு, இதான் மெயினா வரும். ஒரு கம்ப்யூட்டர் ஸ்லோ ஆகிறதுக்கு என்னென்ன ப்ராப்ளம்லாம் இருக்கும், இல்ல என்னென்ன ரூட் காஸ் இருக்கும், யாருக்காவது ஐடியா இருக்கா? ஸ்டோரேஜ் ஃபுல்லா இருக்கலாம், இது சி டிரைவ் ஃபுல்லா இருக்கலாம், ஹார்ட் டிஸ்க் வந்து கரெக்ட். 100% யூட்டிலைஸ் ஆயிருக்கலாம். ஓகே ஓகே, நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர்ல ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ இருக்கும். ஓகேவா? ஸோ அவங்களுக்கே நம்ம ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகினே இருக்கும். ஓகே, அவங்க இன்டர்நெட்ல சர்ச் பண்ணினே இருப்பாங்க, அவங்களோட டவுன்லோட் ஹிஸ்ட்ரி ஏறினே இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களோட கேட்சி எல்லாமே ஃபுல் ஆகினே இருக்கும். டெம்ப் ஃபைல்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஜிபி வந்து நிற்கும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் காஸ். ஓகே, செகண்ட் காஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்போட தேய்மானம். ஓகே, அது யூசேஜ், கம்ப்ளீட் யூசேஜ். 1 வருஷம் லேப்டாப்புக்கும் 6 வருஷம் லேப்டாப்புக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகேவா? 1 வருஷமா அந்த லேப்டாப் ஓடினே இருந்ததுன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது, வாரண்டியில தான் இருக்கும், கம்ப்ளீட்டா ஸ்பீடா தான் இருக்கும். அதே லேப்டாப்பு 6 வருஷமா ஒருத்தர் யூஸ் பண்ண இருக்காரு அப்படின்னா அந்த லேப்டாப்போட பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அதோட ரேம்ல இருந்து அதோட கூலிங் ஃபேன் இருக்கு இல்லையா பின்னாடி, அந்த ஃபேன் வரைக்கும் எல்லா போர்டும் கம்ப்ளீட்டா 6 வருஷம் ஓடினே இருந்திருக்கு கரண்ட்ல. ஓகேவா? ஸோ கண்டிப்பா அதுக்கான ஃபிக்ஸ் நம்ம கொடுக்கணும். எப்படி கொடுப்போம்னு பாத்தீங்கன்னா அந்தந்த லேப்டாப்புக்கு ஏத்த மாதிரியே இன்னொரு லேப்டாப் இருக்கும், அதாவது யூஸ் பண்ண முடியாத கண்டிஷன்ல இருக்கும். அந்த லேப்டாப்ல இருக்க ஸ்பேர்ஸ் வந்து நம்ம மாத்திப்போம். ஓகேவா? நான் ஒரு ஹெச்பி லேப்டாப் வச்சிருக்கேன், ஆனா போன வாரம் ஒரு யூசர் வந்து ஒரு ஹெச்பி லேப்டாப்பை உடச்சி எடுத்துன்னு வந்து என்கிட்ட கொடுத்துட்டாரு. அதை நான் வேற யாருக்குமே கொடுக்க முடியாது, சும்மா தான் போட்டு வச்சிருக்கேன் ஸ்கிராப்ல. ஸோ அப்படி இருக்க லேப்டாப்ல மேலதானே உடஞ்சிருக்கு, உள்ள இருக்க பார்ட்ஸ் போர்டு எல்லாமே பக்காவா இருக்கு. கரெக்டா? அது வந்து ஒரு 3 வருஷம் லேப்டாப், ஆனா எந்த வந்து பாத்தீங்கன்னா 6 வருஷம் லேப்டாப். ஸோ அந்த 3 வருஷம் லேப்டாப்ல இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் புதுசு. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, என் கூலிங் ஃபேன்ல இஷ்யூ இருந்தது, இதனாலதான் ஸ்லோவா இருக்கு அப்படின்னா இந்த கூலிங் ஃபேனை தூக்கி அதுல போட்டுட்டு அந்த கூலிங் ஃபேனை தூக்கி நான் இதுல போட்டுருவேன். ஓகே, ஒண்ணுதான் இந்த இடத்துல பார்க்கணும், ரெண்டுமே சேம் பிராண்டு சேம் மாடலான்னு பார்க்கணும். நான் லேப்டாப் ஹெச்பி 15s யூஸ் பண்றேன் அப்படின்னா அதே மாதிரி இருக்கிற ஹெச்பி 15s மாடல்ல இருக்கிற ஃபேன் தான் வந்து எனக்கு செட் ஆகும். லெனோவால இருந்தோ ஏசர்ல இருந்தோ ஏசஸ்ல இருந்தோ நான் எடுத்து போட முடியாது. ஓகேவா? ஸோ இதான் கான்செப்ட். இந்த மாதிரி தான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ பார்க்க போறோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு டெம்ப் ஃபைல்ஸ்லாம் எப்படி கிளியர் பண்றது அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஓகேவா? என் ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுதுல? ஓகே, ஷார்ட்கட் கீஸ் நான் சொன்னேன் கரெக்டா? ஸோ இதான் நான் பண்ண போற ஷார்ட்கட் கீஸ். ஓகே, நான் விண்டோஸ் 6 அமுக்குறேன், ரன் வந்துருச்சு. ஓகே, அந்த ரன் விண்டோ உங்களுக்கு தெரியுதா? ஓகே, ஸோ இப்போ அதுல நான் நேத்து போட்ட மாதிரி அந்த வின்வர் அப்படின்னு இருக்குல்ல. ஓகே, ஸோ அதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒரு விண்டோஸோட வேர்ஷன் என்னன்றத பார்க்கறதுக்கான ஷார்ட் டேர்ம் வேர்ட் தான் அது. ஓகே, WIN-னா விண்டோஸ், VER-னா வேர்ஷன். ஓகே, வின்வர்னு போட்டு நான் ஒரு என்டர் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு அந்த சிஸ்டமோட விண்டோஸ் என்ன வேர்ஷன்ல இருக்குன்னு எனக்கு தெரியும். ஓகே, இது வந்து விண்டோஸ் 11ல இருக்கு, வேர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 25H2. ஓகே, லேட்டஸ்ட் வேர்ஷன்ல இருக்கு. ஸோ இதே கான்செப்ட்ல திரும்ப நான் விண்டோஸ் ஆர் கிளிக் பண்றேன், நான் என்னோட டெம்ப் ஃபைல்ஸ் எல்லாமே கிளியர் பண்ண போறேன். ஓகே, டெம்ப் ஃபைல்ஸ் கிளியர் பண்றதுக்கு 3 ஷார்ட்கட் கீஸ் இருக்கு. ஓகே, அந்த 3த்தையுமே நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த கம்பெனிக்கு போனாலும் இது இன்டர்வியூ கொஸ்டினா கூட கேட்பாங்க. ஸோ யூஆர் கோயிங் டு delete or clear the caches or temp files.
ஓகே, ஒரு கேட்சிஸோ இல்ல டெம்ப் ஃபைல்ஸோ நீங்க கிளியர் பண்ண போறீங்க ஒரு கம்ப்யூட்டர்ல. வாட் வில் பி தி ஷார்ட்கட் கீஸ் ஃபார் திஸ் கிளியரன்ஸ்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து கிளியர் பண்றதுக்கு உங்களுக்கு என்னென்ன ஷார்ட்கட் கீஸ் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 தான். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரீஃபெட்ச். ஓகேவா? ப்ரீஃபெட்ச்ன்றது வந்து இந்த கம்ப்யூட்டர்ல இருக்கிற டெம்பரரி ஃபைல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதே கான்செப்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கேட்சி ஃபைல்ஸ் தான் வந்து டெலீட் ஆகும். ஓகேவா? அது எந்த ஃபோல்டர்ல போய் சேவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சி டிரைவ்ல யாருக்கும் தெரியாம சேவ் ஆகினே இருக்கும். அண்ட் அடுத்து டெம்ப் ஃபைல்ஸ். ஓகே, டிஎம்ப்னா டெம்ப் ஃபைல்ஸ், டெம்பரரி ஃபைல்ஸ். ஓகே, எது எதெல்லாம் வந்து உங்களுக்கே தெரியாம சேவ் ஆகுதோ அதான் டெம்பரரி ஃபைல். தேர்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த டெம்பரரி இருக்குல்ல, இந்த டெம்ப் கூடயே ஒரு பெர்சன்டேஜ் போட்டுக்கணும் ரெண்டு சைடுமே. ஸோ இதான் வந்து பெர்சன்டேஜ் டெம்ப் பெர்சன்டேஜ். ஸோ இதை போட்டீங்கன்னா இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத கேட்சிஸ், ஓகே, நீங்க பண்ற சர்ச் பண்ணுவீங்க இல்லையா, ஸோ அப்போ வர இன்டர்நெட் ஃபைல்ஸ், ஓகே, இது எல்லாமே வந்து சேவ் ஆகும். ஸோ இது மூணுத்தையும் தான் நம்ம இப்போ கிளியர் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், ப்ரீஃபெட்ச் போடுறேன். ஸோ ப்ரீஃபெட்ச் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பாப்பப் அடிக்கும். ஜஸ்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உள்ள போயிடும். ஓகே, ஸோ இந்த கம்ப்யூட்டர்ல இங்க இருக்கு பாத்தீங்களா, இவ்வளவும் வந்து பாத்தீங்கன்னா டெம்பரரி ஃபைல்ஸ் தான். எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்களா, இது எனக்கே தெரியாம என் கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் ஆயிருக்கிற ஃபைல்ஸ். ஓகே, இதை நான் இப்போ வந்து டெலீட் பண்ணணும். ஓகே, டெலீட் பண்ணா நீங்க எப்படி டெலீட் பண்ணுவீங்க, செலக்ட் ஆல் உங்க கொடுத்து பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்லுங்க. புரியல. செலக்ட் ஆல் கொடுத்து delete பண்றேன். செலக்ட் ஆல் கொடுக்கணும். ஓகே, செலக்ட் ஆல்னா எப்படி கொடுப்பீங்க, நீங்க சொல்ல போறீங்க, நான் இப்போ வந்து பண்ண போறேன். வெரி குட், இதுதான் நான் எதிர்பார்க்கறேன். ஓகேவா? நான் என்ன எதிர்பார்க்கறேன் அப்படின்னா நீங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கணும். டக்கு டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா பண்ணிடணும். ஓகே, ஸோ என்னால வந்து இந்த கர்சர் இருக்கு இல்லையா, இப்போ நான் வந்து ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணி இதை அப்படியே ட்ராக் பண்ணி ஃபுல்லா செலக்ட் பண்ணனா எனக்கு செலக்ட் ஆகும். ஓகேவா? ஆனா இவ பாருங்க, இவ்வளவு தூரம் நான் செலக்ட் பண்ண, இது வந்து மேனுவலா பண்றது. ஓகேவா? அதுவே நான் கண்ட்ரோல் ஏன் அமுகுறேன்னு வச்சுக்கோங்களேன், அவள் தான் கம்ப்ளீட்டா டக்குன்னு செலக்ட் ஆயிடுச்சு. ஓகே, இதுதான் ப்ரொஃபஷனல், வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகே, இதே மாதிரி இப்போ வந்து நான் டெலீட் பண்ணணும். டெலீட் பண்ணா என்ன பட்டன் நமக்குன்னா டெலீட் ஆயிடும். கீபோர்ட்ல டெலீட்னு ஒரு கீ இருக்கும். ஓகேவா? அந்த டெலீட்டை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இப்ப டெலீட் ஆயிடும். ஆனா டெலீட் ஆகுறது எங்க போய் ஸ்டோர் ஆகும், திரும்பவும் டெலீட் பண்ற Recycle bin ல ஃபைல்ஸ் எல்லாமே போயிட்டு ரீசைக்கிள் பின்ல சேவ் ஆகும். ஆனா ரீசைக்கிள் பின்லயும் நான் போயிட்டு திரும்பவும் அதை செலக்ட் பண்ணி திரும்பவும் அதை டெலீட் பண்ணும். கரெக்டா? ஸோ எனக்கு அந்த மாதிரி ரெண்டு வேலை வேணாம். ஒரேடியா நான் டெலீட் பண்ணோம், அது ரீசைக்கிள் பின்னுக்கே போகக்கூடாது, கம்ப்ளீட்டா டெலீட் ஆயிடணும். அப்படின்னா எப்படி டெலீட் பண்ணுவீங்க, இப்போ வந்து ஷிஃப்ட் டெலீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா டெலீட் ஆயிடும். கரெக்டா? நான் என்ன பண்றேன், இந்த ஃபைல்ஸை கண்ட்ரோல் ஏ கொடுத்து கம்ப்ளீட்டா செலக்ட் பண்றேன். இப்போ இதை நான் வந்து ஒரேடியா டெலீட் பண்ண போறேன். ஓகே, இது வந்து ரீசைக்கிள் பின்னுக்கும் போயிட்டு எனக்கு ரெண்டாவது வேலை கூடாது, நான் உள்ள போய் திரும்பலாம் டெலீட் பண்ண மாட்டேன். ஓகே, ஒரே வாட்டி தான் டெலீட் பண்ணுவோம், கம்ப்ளீட்டா போயிடணும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா ஷிஃப்ட் டெலீட் கொடுக்குறேன். இப்போ ஷிஃப்ட் டெலீட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து மல்டிபிள் ஐட்டம்ஸும் நீங்க டெலீட் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிகாஷன் வரும். இன்கேஸ் நீங்க தெரியாம கிளிக் பண்ணா கூட இந்த பாப்அப் வரும்போது நீங்க வந்து சுதாரிச்சுக்கலாம். ஓகேவா? ஓ, இதை நம்ம பண்ணுமா வேணாமா, அவசரப்பட்டு பண்ணிடுவோமோ, இல்ல தெரியாம நம்ம பண்ணிட்டோமோ அப்படின்னு நீங்க யோசிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு இந்த பாப்பப் வந்துடும். வந்துச்சுன்னா இந்த இடத்துல நீங்க நோ கொடுத்தீங்கன்னா திரும்ப டிஸ்செலக்ட் ஆயிடும், திரும்ப அது அப்படியே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம டெலீட் பண்ணோம் தான் உள்ள வந்திருக்கோம், அதனால எஸ் கொடுக்கணும். ஸோ இது கம்ப்ளீட்டா வந்து டெலீட் ஆயிடும். ஓகேவா? டெலீட் ஆயிடுச்சு. இந்த மூணு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மாஸ்டர் ஃபைலா இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து டெலீட் ஆகாது, திரும்ப திரும்ப பண்ணும்போது டெலீட் ஆயிடும். ஓகே, இப்போதைக்கு அது அப்படியே இருக்கட்டும். ஸோ நான் என்ன பண்ண போறேன், திரும்பவும் வந்து விண்டோஸ் ஆர் கொடுக்குறேன். ஓகே, விண்டோஸ் பிளஸ் ஆர் கொடுக்கும்போது ரன் ஓப்பன் ஆயிடும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா டெம்ப் போட போறேன் அடுத்தது. ஓகே, இது எல்லாமே இதுல இருக்கிற டெம்ப் ஃபைல்ஸ். கண்ட்ரோல் ஏ அமுக போறேன், ஷிஃப்ட் டெலீட் கொடுக்க போறேன். ஓகே, எஸ் கொடுத்துட்டேன்னா அந்த 73 ஐட்டமும் டெலீட் ஆயிடும். ஸோ ஒரு சில ஃபைல்ஸ் வந்து பண்ண முடியாது, இதையும் நீங்க பண்ண விரும்புறீங்களான்னு கேட்கும். ஆமா, டூ திஸ் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை அகைன் கொடுத்துடணும். ஓகேவா? அது போல அப்பனா ஸ்கிப் கொடுத்துடணும். ஸ்கிப் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிடும். ஓகே, ஏன்னா அது வந்து முக்கியமான ஏதாவது ஒரு ஃபைலோட கிளிச்சா இருக்கும். ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ திரும்பவும் வந்து விண்டோஸ் ஆறு கொடுக்குறேன். ஓகே, டெம்ப் கொடுக்குறேன். டெம்ப் பெர்சன்டேஜ். ஓகே, என்ட்ரு கொடுத்துட்டேன். ஓகே, எனக்கு இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபைல் இருக்குது. எனக்கு எதுவுமே தேவையில்லை, இது எல்லாமே வந்து வேஸ்ட் டெம்பரேட் ஃபைல்ஸ் தான். நீங்க எது இருக்குன்னு சர்ச் பண்ணி இது தேவையானலாம் பாக்குற அளவுக்குலாம் எதுவுமே இருக்காது. ஓகே, எம்டியா தான் இருக்கும்.
கண்ட்ரோல் ஏ கொடுக்குறேன், ஷிஃப்ட் டெலீட் கொடுக்குறேன். ஸோ இங்க வருது 2000 ஐட்டம்ஸ் இருக்குது, பண்ண போறீங்களா? ஆமா பண்ண போறேன், எஸ் கொடுத்துட்டேன்னா கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல டெலீட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுவே டெலீட் பண்ணும். கிட்டத்தட்ட 5 ஜிபி இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? இந்த 5 ஜிபியும் வந்து பாத்தீங்கன்னா என்னோட சி டிரைவ்ல ஸ்டோரேஜ்ல சும்மா இருக்குது. ஸோ இந்த மாதிரி இப்போ 5 ஜிபி நான் வந்து என்னோட சி டிரைவ்ல இருந்து கிளியர் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் ஓகேவா இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ மேக்ஸிமம் ஸ்லோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா நீங்க இதை தான் போய் பார்க்கணும். ஸோ இந்த கான்செப்ட்ல நம்ம எல்லாரும் வந்து ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? சரி, ஓகே. இது போயினே இருக்கட்டும். ஓகேவா? இது பொறுமையா போகும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்ததை பார்க்கலாம். ஓகே. சிஸ்டம் ஃப்ரீசிங் ஆர் ஹேங்கிங். ஓகே, ஒரு சிஸ்டம் வந்து நான் யூஸ் பண்ணினே இருக்கேன், திடீர்னு பார்த்தீங்கன்னா என் மவுஸ் மூவே ஆகாது. ஓகே, இந்த இடத்துல ஸ்டக் ஆகிடும். இப்போ எங்க இருக்குதோ இந்த இடத்துல ஸ்டக் ஆயிடுச்சு. நான் என்னதான் வந்து ட்ராக் பண்ணாலும் அந்த மவுஸ் வரவே வராது. அதான் வந்து ஹேங் ஆகுறது. ஸோ ஹேங் ஆர் ஃப்ரீஸ்னா ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா? சிஸ்டம்ல உங்களால எதுவுமே பண்ண முடியாது, அப்படின்னு நின்றுடும். ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னா சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ரீஸ்டார்ட் பண்ணோன்னா என்ன பண்ணுவீங்க, உங்களால கர்சர் எடுத்துன்னு போயிட்டு இங்க இப்படி கிளிக் பண்ணி இங்க போய் பவர் ஆஃப் போயிட்டு ஷட் டவுன் ஆர் ரீஸ்டார்ட் இந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாது. ஏன்னா கம்ப்யூட்டர் ஹேங் ஆயிடுச்சு கம்ப்ளீட்டா. இப்போ நீங்க ரீஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். அப்படின்னா எப்படி ரீஸ்டார்ட் பண்ணுவீங்க? பவர் பட்டன் லாங் பிரஸ் பண்ணுங்க. வெரி குட். ஸோ பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்றீங்க அப்படின்னா, ஓகே, அதாவது 10 to 20 செகண்ட்ஸ். ஓகே, எப்பவுமே பவர் பட்டனை ஒரு வாட்டி கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்லீப்புக்கு தான் போகும். ஓகே, ஸோ அதுவே 10 to 20 செகண்ட்ஸ் லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா தான் பவர் ஷட் டவுன் ஆகும், கம்ப்ளீட் போர்டுமே ஷட் ஆகிடும். ஓகே, இதான் கம்ப்யூட்டரோட பேசிக். ஸோ பவர் பட்டனை 10 to 20 செகண்ட்ஸ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். ஓகேவா? ஆன் ஆனதுக்கு அப்புறமா இப்போ நம்ம உள்ள போயிட்டு என்ன பண்ணோம், டெம்ப் ஃபைல்ஸ்லாம் கிளியர் பண்ணோம் இல்லையா? அந்த மாதிரி டெம்ப் ஃபைல்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்து கிளியர் பண்ணி விட்டுணும். ஓகே, இந்த மாதிரி ஹேங் ஆர் ஃப்ரீஸ் இஷ்யூ வந்துச்சுன்னா அதுவே மேக்ஸிமம் உங்களை வந்து கிளியர் பண்ணிடும். ஓகே, அது இல்லாம ஹேங் ஆகுறது ஃப்ரீஸ் ஆகிறதுக்கான செகண்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா நீங்க டக்குன்னு ஸ்டோரேஜ் போயிடணும். ஓகே, ஸ்டோரேஜ்ல திஸ் பிசியில் சி டிரைவ் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திஸ் பிசி காட்டுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 475 ஜிபி, 226 ஜிபி ஃப்ரீயாக இருக்குது இன்னும். ஓகே, ஸோ இப்போ இந்த இது இல்லாமல் எனக்கு வந்து இங்கே வரைக்கும் எல்லாமே ஸ்டோர் ஆகிருந்து ரெட்டில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் என்ன பண்ணணும், உள்ளே போயிட்டு என்னோட டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது வேஸ்ட்டாக அன்வான்டாக நிறைய இருக்கு அப்படின்னா அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாமே வந்து நான் வந்து டெலீட் பண்ணணும். இங்கே பாருங்க, மூவிலாம் வச்சுருக்கேன் தெரியுதா? ஸோ வந்து ரிசப்ஷன் வெட்டிங் வீடியோஸ்லாம் இருக்குது. ஓகே, ஸோ இதோட கெப்பாசிட்டியை பார்த்தீங்களா? ஒன்று எவ்வளோ கேபி இருக்குது? கிட்டத்தட்ட 1,00,000 சில்லற. ஓகேவா? 1,00,000 இல்லை 1,00,00,000 தெரியல அது, ஏன்னா பின்னாடி இருக்கிறத கணக்கு பண்ணுமான்னு தெரியல. ஓகே, ஸோ இவ்வளோ பெரிய பெரிய ஃபுட்டேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் டெலீட் பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதி ஸ்டோரேஜ் போயிடும். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி அன்வான்டா இருக்கிற எல்லாத்தையுமே நீங்க வந்து டெலீட் பண்ணிடணும். ஓகே, அண்ட் இன்னொரு ஆப்ஷன் என்ன தெரியுமா? திரும்ப நான் விண்டோஸ் 6 கொடுக்குறேன். ஓகே, இப்போ என்னோட லேப்டாப்ல என்னென்ன அப்ளிகேஷன்லாம் இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படின்றத நான் போய் பார்க்க போறேன். ஓகே, அப்படின்னா இந்த இடத்துல என்ன கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ நார்மலா எங்க அப்ளிகேஷன் நம்ம போயிட்டு போன்ல பார்ப்போம். ஓகே, உங்களோட டிஸ்பிளேல உங்களோட ஃபர்ஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ்னு நிறைய பேஜஸ் இருக்கும் டிஸ்பிளேலயே. அதுல அங்கங்க உங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர் மட்டும் போட்டு வச்சுப்பீங்க. ஓகே, முக்கியமான அப்ளிகேஷன் மட்டும் இருக்கும். ஃபோன் இருக்கும், மெசேஜ் இருக்கும், அப்புறம் வேற என்னென்ன இருக்கும், இந்த நார்மலா கிளாக் இருக்கும், கேமரா இருக்கும். ஓகே, ஆல்பம்ஸ் இல்லைன்னா கேலரி இருக்கும், கிளாக் இருக்கும். ஓகே, ஆனா ஒரு வாட்டி உங்களோட அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்க விட்ஜெட்ல போய் பாக்குறீங்க. ஓகே, ஜஸ்ட் மேல ஸ்க்ரால் பண்ணி பாக்குறீங்கன்னா உங்களோட கம்ப்ளீட் அப்ளிகேஷன் லிஸ்ட்டும் உங்களுக்கு தெரியும். கரெக்டா? அந்த மாதிரி கம்ப்யூட்டர்ல எங்க போய் பார்க்கணும் தெரியுமா? கண்ட்ரோல் பேனல்ல போய் பார்க்கணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் வந்து கண்ட்ரோல் பேனலுக்கு போனோம் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், வெறும் கண்ட்ரோல்னு போட்டு என்டர் கொடுத்தேன் அப்படின்னா என்னோட மிஷின் வந்து கண்ட்ரோல் பேனல்ல போயிடும். இங்க போனா கம்ப்யூட்டருக்கு தேவையான எந்த சேஞ்சஸ் வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஆனா இதை விடவும் ஒரு ஷார்ட்கட் இருக்குது, இதான் ப்ரோக்ராம்ஸ். ஓகே, ப்ரோக்ராம்ஸ் உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா அப்ளிகேஷன்ஸுமே இங்கே உங்களுக்கு வியூ ஆகும். ஓகே, நான் இவ்வளோ சாஃப்ட்வேர் வச்சிருக்கேன், ஆனா எனக்கு இந்த மாதிரியும் போக வேணாம். நான் இது கண்ட்ரோல் போட்டு அதுக்கப்புறம் போய் ஒரு ப்ரோக்ராமை செக் பண்ணி அதுக்கப்புறம் அது உள்ள போகணும்.
ஓகே. ஸோ நான் என்ன பண்ண போறேன், விண்டோஸ் ஆர் கிளிக் பண்றேன். இப்போ நான் என்ன டைப் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுதா? ஓகே, appwiz.cpl. ஓகே, appwiz.cplன்னு போட்டு நான் என்டர் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்னோட கம்ப்யூட்டர் அங்கே கூட்டு போயிடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஷார்ட்கட்ஸோட ஒரு நல்ல டைம் சேவிங். ஓகே, டக்கு டக்கு நீங்க வந்து ஷார்ட்கட் இருந்ததுன்னா உள்ள போயிடலாம். ஸோ இங்க வந்து நான் நிறைய வச்சிருக்கேன். ஓகேவா? நிறைய அப்ளிகேஷன் இருக்கு இதுல. ஸோ இதுல எதை நான் வந்து யூஸே பண்ணது கிடையாது. ஓகே, இல்ல எதை வந்து நான் ரொம்ப கம்மியா யூஸ் பண்றேன். ஓகே, எனக்கு மைக்ரோ விஷுவல் ஸ்டுடியோ ஆர் நோட் ஜேஎஸ் இதெல்லாம் வந்து நான் இப்போ யூஸ் பண்றது இல்லை, நான் வேற ப்ராஜெக்ட் மாறிட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வந்து டெலீட் பண்ணிடுவேன். ஓகேவா? ஏன்னா இது வந்து 101 MB இருக்குது, இது 14 MB இருக்குது. ஸோ இந்த மாதிரி எம்பி கணக்குல, ஏன்னா எப்பவுமே வந்து கேபி கணக்குலயும் இருக்கும், ஜிபி கணக்குலயும் இருக்கும். இந்த பாருங்க, டாக்கர்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2.5 GB இருக்குது, அடோப் வந்து 1.14 GB. ஸோ பெரிய பெரிய ஜிபி கணக்கு அண்ட் எம்பி கணக்குல இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணாமே வச்சிருக்கீங்க, சும்மா இருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையும் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். அன்இன்ஸ்டால் பண்றதுனா ஒண்ணுமே இல்லை, ரைட் கிளிக் பண்றீங்க, அன்இன்ஸ்டால்னு அதுவே கேட்கும், அன்இன்ஸ்டால் கொடுத்துட்டு எஸ் எஸ் நெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அன்இன்ஸ்டால் ஆகும். ஸோ இப்படிதான் வந்து நீங்க தேவையில்லாத ஸ்டோரேஜை கிளியர் பண்ணணும். ஓகே, ஃபார் ஃப்ரீசிங் அண்ட் ஹேங்கிங் இஷ்யூ. இது வந்து இது ரெண்டுத்தையுமே நான் சேர்த்தே சொல்லிடுறேன். இப்போ வந்து வைஃபை கனெக்ட் ஆகல, வைஃபை கனெக்ட் ஆகலாம், நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் போயிட்டு வைஃபை சிம்பிளை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணா இங்க எனக்கு ஏர்டெல் அபினவ்ன்றது என் வீட்டோட வைஃபை ரவுட்டர். ஓகேவா? ஸோ இது வந்து கனெக்ட் ஆயிருக்குது. இப்போ இன்கேஸ் கனெக்ட் ஆயிருக்குது ஆனா நெட் வராது. ஓகே, உங்க வீட்டில் வைஃபை இருக்கும், ரவுட்டர் இருக்கும், இன்கேஸ் வந்து நீங்க காசு கட்டி நீங்க வந்து போட்டுட்டு இருப்பீங்க, உங்களுக்கு நெட்வொர்க் வந்து பாத்தீங்கன்னா ஐஎஸ்பில இருந்தே பிரச்சனை. அதாவது நெட்டு யார் உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அந்த ரவுட்டருக்கு வரைக்கும் நெட்டே வரல. ஓகே, ஆனா வைஃபை கனெக்ஷன் இருக்கும், டிவைஸ் மூலியமா கனெக்ட் ஆகுது தான் வைஃபை. ஆனா வைஃபைக்கு வருது பத்தியா ஒரு நெட் கேபிள், அவங்க கொடுக்கறதா வந்து இன்டர்நெட். ஓகேவா? ஸோ ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா வைஃபை கனெக்ட் ஆயிருக்கும் ஆனா இன்டர்நெட் ஒர்க்கே ஆகாது. கரெக்டா? அந்த மாதிரி டைம்ல இங்க அதுவே காட்டும், வைஃபை கனெக்டட்ல இருக்கும், நோ இன்டர்நெட்னு ஒரு ஒரு வார்த்தை வரும் இங்க. ஓகேவா? அப்படின்னு என்ன அர்த்தம், வைஃபை எல்லாம் கரெக்டா தான் கனெக்ட் ஆயிருக்கு, உன் சைட்ல எந்த பிரச்சனையுமே கிடையாது, நோ இன்டர்நெட். நோ இன்டர்நெட்னா நெட்ல தான் ஏதோ பிரச்சனை. நீ ஜியோ யூஸ் பண்ணலாம், ஏர்டெல் யூஸ் பண்ணலாம், டாடா யூஸ் பண்ணலாம், எது யூஸ் பண்ணாலும் சரி, வைஃபை டிவைஸுக்கும் கம்ப்யூட்டருக்கும் இருக்கிற கனெக்ஷன் கரெக்டா தான் இருக்குது. ஆனா உன் ரவுட்டருக்கு வருது பார்த்தியா இன்டர்நெட் கனெக்ஷன், அதுல நெட்வொர்க்ல ஏதோ ப்ராப்ளம், நீ ஐஎஸ்பி கால் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ணோம், வீட்டில இருந்தா நம்ம ஐஎஸ்பி கால் பண்ணுவோம், ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நெட்வொர்க் டீமுக்கு கால் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நெட்வொர்க் டீமுக்கு கால் பண்ணி நம்ம என்ன சொல்லணும்னா, வைஃபை ரிலேட்டடாக நாங்கள் செக் பண்ணும்போது வைஃபை கனெக்டிவிட்டி எல்லாமே பக்காவாக ஃபைனாக இருக்கு, பட் ஆனால் இன்டர்நெட் வந்து கனெக்ட் ஆகலை. ஸோ உங்கள் எண்ட்ல இருந்து செக் பண்ணுங்க, அதுக்கான ஐபி கரெக்டாக அசைன் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்க, இல்லை இன்டர்நெட் ஃப்ளோ வந்து உங்களுக்கு இந்த போர்ட்டு கரெக்டாக வருதா அதை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா அவங்க அவங்க என்னன்னு செக் பண்ணி அந்த இன்டர்நெட் கனெக்ஷனை கொடுத்துருவாங்க. ஓகேப்பா, அந்த 5 GB வந்து இப்போதான் முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ வைஃபை பார்த்தோம், கரெக்டா? ஸோ வைஃபைக்கு வேற எங்க போய் நம்ம செக் பண்ணுவோம் இன்டர்நெட் கனெக்ட் ஆகல அப்படின்னா, வைஃபை டிரைவர்ல போய் செக் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த டிரைவருக்கு எங்க போவீங்க, யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா? டிவைஸ் மேனேஜர் தான் போகணும். டிவைஸ் மேனேஜருக்கு இப்படியும் போகலாம், அப்படி இல்லைன்னா கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் உள்ள போயிட்டு, ஓகே, இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாமே வந்துடும், டாஸ்க் ஸ்கெடியூலர், ஓகே, அண்ட் பெர்ஃபார்மன்ஸ், ஈவெண்ட் வியூவர். ஓகே, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா டிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சி டிரைவ் டி டிரைவ் ஸ்பிளிட் பண்றதுக்கான டிஸ்க் பார்ட்டிஷன். ஓகே, சும்மா நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். ஓகே, இதான் வந்து டிஸ்க் பார்ட்டிஷனு. என்னோட பேசிக் டிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா 476 GB ஓஎஸ்லாம் போக. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நான் ஒரே ஒரு ஸ்டோரேஜ் தான் வச்சிருக்கேன், சி டிரைவ் மட்டும். ஸோ அந்த சி டிரைவ் மட்டும் எனக்கு இங்க காட்டும். ஓகே, நான் பிட் லாக்கர்லாம் போட்டு வச்சிருக்கேன், அதனால பிட் லாக்கர்லாம் காட்டுது. ஓகே, நான் அது எல்லாமே உங்களுக்கு செப்பரேட்டா சொல்றேன். ஸோ இப்போ நம்ம டிவைஸ் மேனேஜருக்கு போறோம். ஓகேவா? டிவைஸ் மேனேஜர் பார்க்கலாம், ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதை க்ளோஸ் பண்றேன். ஸோ இங்க இருக்கு பாருங்க டிவைஸ் மேனேஜர். ஓகே, ஸோ இதுல கம்ப்ளீட்டா ஒரே சினாரியோல முடிச்சிடலாம். ஓகேவா? இது என்னன்னா ஆடியோ. உங்களுக்கு இப்போ நான் பேசுறது உங்களுக்கு விட்டு விட்டு கேட்டுச்சுன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ இன்டர்நெட்ல ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நான் இங்கே தான் வந்து பார்ப்பேன். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து ஹெட்ஃபோன் யூஸ் பண்றேன். என்ன ஹெட்ஃபோன் யூஸ் பண்றேன்? பிளான்ட்ரானிக்ஸ். ஓகே, ஸோ அதுவே காட்டுது பாருங்க. ஸோ பிளான்ட்ரானிக்ஸ் பிளாக் ஒயர். இந்த மாதிரி யார் வந்து ஜாப்ரா யூஸ் பண்ணாலும் எந்த இது யூஸ் பண்ணாலும் அதுவும் காட்டும்.
ஓகே. ஸோ இதுக்கான டிரைவர் வந்து உள்ள இன்ஸ்டால் ஆகி இருக்குது, அதுதான் அது சொல்லுது. ஓகேவா? ஸோ இது வந்து கம்ப்யூட்டர் ஆடியோ. என்னோட ஹெச்பி லேப்டாப் இருக்கு இல்லையா, ஸோ லேப்டாப்ல இருக்கிற கம்ப்யூட்டர் ஆடியோ அதோட டிரைவர் இது. ஓகே. ஸோ அது இல்லாமல் செகண்டா ஒரு ஆடியோ ஆப்ஷன் இருக்கு, அதுல வந்து ரியல் டெக்கோட கம்ப்ளீட் ஆடியோ டிரைவர்ஸ் எல்லாமே வந்துடும். ஓகேவா? ஸோ இவ்வளோ டிரைவரும் உள்ள இன்ஸ்டால் ஆயிருக்கு. இப்போ இன் கேஸ் எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து பேட்டரி. ஸோ இப்போ எனக்கு வந்து பேட்டரி எதுவும் இஷ்யூவாகவே இருக்குது, நான் வந்து சார்ஜர் போடுவேன். ஓகே. எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் சிம்பிளே காட்டாது. நான் சார்ஜர் இப்போ கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? உங்களுக்கு என்னோட சிம்பிள் தெரியுதா சார்ஜ் கிட்ட? ஓகே. இப்போ கிரீன் கலர்ல இருக்கு கரெக்டா, ஒரு பவர் சிம்பிளோட. ஸோ இப்போ நான் சார்ஜர் கனெக்ட் பண்ணாலுமே எனக்கு அந்த சிம்பிளே காட்டாது. காட்டாம அந்த இடத்துல எப்படி காட்டும்னா, ஒரு ரவுண்டு மட்டும் காட்டி அதை ஒரு அடி அடிச்சிருக்கும். ஓகே. ஸோ அதாவது உங்களதுல சார்ஜ் ஏறல அப்படின்னு ஒரு சிம்பிள். ஓகே. அப்படி இருந்ததுன்னா நீங்க இங்க வந்து ஏசி அடாப்டர் இருக்குல்ல, இங்க வந்து நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். என்ன சொல்றது, அந்த டிரைவர் வந்து செக் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, டிரைவர் செக் பண்றதுன்னா இல்ல ரைட் கிளிக் பண்ணணும்பா. ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க காட்டுது பாருங்க, அப்டேட் டிரைவர், டிசேபிள் டிவைஸ், அன்இன்ஸ்டால் டிவைஸ். ஓகே. நீங்க அப்டேட் டிரைவர் கொடுக்கணும். இன்கேஸ் உங்ககிட்ட அந்த டிரைவர் இருக்கு அப்படின்னா அதுவே சொல்லிடும், விண்டோஸ் வில் சர்ச் ஃபார் தி ஆட்டோமேட்டிக் இது. ஓகேவா? ஸோ அதாவது உங்களோட டிரைவரு விண்டோஸ் தேடணுமா இல்ல நீங்களே தேட போறீங்களா? நான் விண்டோஸ் தேடணும், நீங்களே தேடிக்கோங்க அப்படின்னு சொல்றேன். அப்படி சொல்லும் போது அது என்ன தெரியுமா சொல்லிடுவேன் என்கிட்ட, தி பெஸ்ட் டிரைவர் ஃபார் யர் டிவைஸ் இஸ் ஆல்ரெடி இன்ஸ்டால்ட். உங்ககிட்ட அந்த டிவைஸ்க்கான டிரைவர் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகி தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு இன்ஸ்டால் பண்றதுக்கு வேற எந்த டிரைவரும் தேவையில்லைன்னு அவரே சொல்லிடுவாரு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ப்ளூடூத்துக்கு. ஓகே. ஸோ இது வந்து என்னோட வெப்கேமுக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டருக்கு. அது லிஸ்ட் ஆகுறதுன்னா டிவைஸா இல்ல டிரைவர்ஸ் சார்? டிரைவர்ஸ். என்ன டிரைவர்ஸ் லிஸ்ட் ஆகுறது? டிவைஸ் மேனேஜர்ல ஒரு பொருள், ஒரு நேம் உங்களுக்கு சிங்க் ஆகி லிஸ்ட் ஆகுது அப்படின்னா அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிரைவர் தான். ஓகே. அது டிவைஸ்ன்னு ஏன் அப்படி வச்சிருக்காங்க டிவைஸ் மேனேஜர் அப்படின்னா, அந்த டிவைஸ்க்கான டிரைவரை தான் இங்க வந்து உங்களால பார்க்க முடியும். ஓகே. என்கிட்ட இப்போ ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு, இதான் அந்த கம்ப்யூட்டர். அந்த கம்ப்யூட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ டிவைஸ்னு என்கிட்ட ஒரு டிவைஸ் இருக்கு. ஓகேவா? பேட்டரி டிவைஸ்னு ஒன்னு இருக்கு, ப்ளூடூத் டிவைஸ்னு ஒன்னு இருக்கு. ஏன்னா ப்ளூடூத்துக்குலாம் கார்டு உங்களுக்கு தெரியும்ல உள்ள இருக்கும். ஓகே. அதுதான் வந்து ப்ளூடூத் டிவைஸ். ஸோ கேமரானா வெப்கேம், வெப்கேம் ஒரு டிவைஸ். ஓகே. ஸோ டிஸ்க் டிரைவர், டிஸ்க் ஒரு டிவைஸ். ஸோ உள்ள இருக்கிற டிவைசஸ் இருக்கு இல்லையா, அதுக்கான டிரைவர்ஸ் கரெக்டா அப்டேட் ஆயிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கரெக்டா இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கான டிரைவர்ஸ் மட்டும்தான் இந்த டிவைஸ் மேனேஜர்ல உங்களுக்கு ஒர்க் ஆகுது தெரியும் இருக்கும். இந்த டிஸ்பிளே டிரைவர் ஓகே ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல வந்து ஒரு சின்ன லைன் வருது, இல்ல வந்து லைட்டா ஒரு ஒரு மங்கலா தெரியுது, ஓகே, அது வந்து ஏதோ ஒரு இது வந்து மர்ஜா தெரியும். அதாவது எட்டிங்கிறது வந்து தெளிவா தெரியாது, ஜஸ்ட் ஒரு கிளிச் இருக்கும் அதுல, அது ஒரு ஒரு மர்ஜ் ஆன மாதிரி தெரியும். ஓகே. ஸோ அப்படி தெரியும் போது நீங்க வந்து டிஸ்பிளே டிரைவர் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் அப்டேட் டிரைவர் எல்லாமே காட்டும். ஸோ இதுல நீங்க ப்ராப்பர்ட்டிஸ் போனாலே உங்களுக்கு தெளிவா சொல்லிடும். ஓகே. எப்பவுமே ப்ராப்பர்ட்டிஸ் போய் பார்க்கறது ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து ஜென்ரல் என்ன இருக்குது, என்ன டிரைவர் நீங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்கன்றது. ஓகே. இதுல வந்து டிரைவர்னு இருக்கு பாத்தீங்களா, இதுல தான் நீங்க மெயினா பாப்பீங்க, வேற எதுவுமே நீங்க பார்க்க வேணாம். டிரைவர் உள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இங்க காமிச்சிடும், இதான் டிரைவர் டீடைல்ஸ், இது அப்டேட் டிரைவர், இது அன்இன்ஸ்டால் டிவைஸ். எனக்கு இந்த டிஸ்பிளே டிரைவர் வேணாம், நான் வேற ஒன்று இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ எதுக்கு ரெண்டு டிரைவரு, ஸோ ஒன்று இருந்தா போதும் அப்படின்னா நீங்க அப்போ அந்த ஒரு டிரைவரை மட்டும் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு அன்இன்ஸ்டால் கொடுத்தீங்க அப்படின்னா அது மட்டும் போயிடும். ஓகே. இந்த மாதிரி வந்து ஃபிர்ம்வேர். ஓகே. இது வந்து கீபோர்டுக்கான டிரைவர். ஓகே. இது வந்து மவுஸுக்கான டிரைவர். இது வந்து மானிட்டர். ஓகே. மானிட்டர்னா லேப்டாப் கூட நீங்க மானிட்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம் தெரியுங்களா. ஸோ இதுதான்ப்பா மெயின். ஓகேவா? நெட்வொர்க் டிரைவர். இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா வைஃபை, இந்த வைஃபை டிரைவருக்கு இதுதான் வந்து மெயின். ஓகேவா? ஸோ ரியல் டெக்னு இங்க ஒன்று இருக்கு பாத்தீங்கன்னா, பிசிஎல்இ அடாப்டர்னு. ஸோ இதான் வந்து ஈத்தர்நெட்டுக்கான டிரைவர். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா IPv6. ஸோ IPv6 போது உங்களுக்கு வந்து இதுல வந்துடும் வைஃபைல. ஓகே. இந்த WAN இருக்கு தெரியுமா, இது எல்லாமே வந்து வைஃபைப்பா. டபிள்யூன்னு ஆரம்பிச்சதுன்னா அது வந்து ஒயர்லெஸ்னு அர்த்தம் நெட்வொர்க்ல மட்டும். ஸோ இந்த டிரைவர்ல வந்து பார்க்கும்போது எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு டபிள்யூன்னு ஸ்டார்ட் ஆகுதோ அது வந்து உங்களுக்கு ஒயர்லெஸ்னு அர்த்தம்.
வைஃபை. எங்க வந்து உங்களுக்கு ரியல்டெக் இந்த மாதிரி கம்ப்ளீட்டா ஒரு அடாப்டர் வரைக்கும் வருதோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈத்தர்நெட். ஓகேவா? ஒரு சில டிரைவர் வந்து லேனுன்னே கொடுப்பான். ஓகே, ரியல்டெக் லேன் டிரைவர். ஓகே, லேன்னாலும் அதுதான் ஈத்தர்நெட். ஸோ அதே மாதிரி பிரிண்ட் குவைட்ஸ் அதை விட்டுருங்க, இது வெறும் பிரிண்டர்து. ஸோ இன்கேஸ் நீங்க வந்து பிரிண்டர் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா பிரிண்டரோட டிரைவர் இது எல்லாமே. ஓகே, ஆல்ரெடி எந்தில் கனெக்ட் ஆயிருந்தது பிரிண்டர்ஸ், ஸோ அதோட டிரைவர்ஸ் இது எல்லாமே. ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு புது லேப்டாப் ஒன்று வாங்குறீங்க அண்ட் அதை வந்து நீங்க பிரிண்டர் கூட கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா ஸோ என்ன பிரிண்டர் வச்சிருக்கீங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஓகே, பிரிண்டர்ல நிறைய பிரிண்டர் இருக்கு கரெக்டா? கெனான் இருக்கும், பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது இருக்கும், எப்சன் இருக்கும். ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த பிரிண்டர்ஸா இருந்தாலும் சரி அந்த பிரிண்டருக்குன்னு தனியா ஒரு டிரைவர் கொடுத்துருப்பாங்க அந்த பிரிண்டர் கம்பெனிலேயே. ஓகே, ஸோ நீங்க அந்த டிரைவர் இன்ஸ்டால் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அந்த பிரிண்டர் ஒர்க் ஆகும். ஓகே, கனெக்டிவிட்டியும் கரெக்டா இருக்கும், பிரிண்டரும் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ அந்த பிரிண்டரை எங்க போய் நீங்க வந்து கனெக்ட் பண்ணுவீங்க? யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா? ஓகே, ஜஸ்ட் நீங்க போயிட்டு பிரிண்டர் அண்ட் ஸ்கேனர்ஸ் இதுல போனா போதும். ஓகே, டைரக்டா உங்களுக்கு பிரிண்டர் அண்ட் ஸ்கேனர்ஸ் பேஜுக்கு கூட்டு போகும். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆட் டிவைஸ்னு ஒரு டிவைஸ் இருக்கு, தெரியுதா உங்களுக்கு அந்த ப்ளூ கலர் ஐக்கான? ஓகே, இங்க நான் வந்து ஆட் டிவைஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ எனக்கு என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் என்னோட வைஃபை மூலியமா இன்டர்நெட் மூலியமா எங்கெங்கெல்லாம் வைஃபை பக்கத்துல இருக்கிற பிரிண்டர் இருக்கோ அதை ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வரும் மேலேயே. ஓகே, இங்க எப்படி எப்சன் இருக்கோ இதுக்கு மேல இன்னும் 2 காட்டும். ஓகே, ஆனா இப்போ எனக்கு எதுவுமே காட்டல ஏன்னா என்கிட்ட எதுவுமே இல்லை. அப்ப நான் என்ன பண்ணுவேன், ஆட் அ டிவைஸ் மேனுவலி. ஓகே, நானே வந்து மேனுவலா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸை வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த பாப்அப்ல என்னன்னா இப்போ வந்து செலக்ட் அ ஷேர்டு பிரிண்டர் பை நேம். ஓகே, இங்க பாருங்க, இங்க இருக்கு பாருங்க, ஆட் அ பிரிண்டர் யூசிங் an ஐபி அட்ரஸ் ஆர் ஹோஸ்ட் நேம். ஓகே, எப்பவுமே இதை தான் செலக்ட் பண்ணும். ஏன்னா ஒன்னு பிரிண்டரோட நேம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எதை கனெக்ட் பண்ண போறீங்களோ அந்த பிரிண்டரோட நேம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைன்னா எல்லா பிரிண்டருக்குமே ஒரு ஐபி இருக்கும். ஏன்னா பிரிண்டரும் வந்து நெட்ஒர்க்ல தான் ஒர்க் ஆகும் கரெக்டா? ஸோ அதுக்கு வந்து ஒரு லேன் இருக்கணும், அப்படி இல்லைன்னா அது வைஃபைல கனெக்ட் ஆயிருக்கணும். ஸோ அதுல இன்டர்நெட் இருந்தால் தான் உங்களால கனெக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த ஐபி அட்ரஸை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்க டிசிபி ஐபி அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிவைஸ் இருக்கும். ஓகே, இதை செலக்ட் பண்ணும். எப்பவுமே இதான் ப்ரொசீஜர். எங்க நீங்க போய் இந்த உலகத்துல எங்க போய் பிரிண்டர் கனெக்ட் பண்ணி கான்ஃபிகர் பண்ணாலும் இதான் ப்ரொசீஜர். ஸோ இந்த டிவைஸ்ல டிசிபி ஐபி டிவைஸ் போயிடுவீங்க. ஸோ ஹோஸ்ட் நேம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல தான் அந்த பிரிண்டர் நீங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். பார்த்துட்டு அதுல தெரியுற ஸ்கிரீன்லயே வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட்னு ஒரு கனெக்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 192.168.10.2. ஓகேவா? ஸோ இதான் அந்த ஐபி அட்ரஸ்னு வச்சுக்கோங்களேன். சும்மா நீங்க மேலே போட்டோன்னே கீழேயும் அதுவே டைப் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்கா. ஓகே, ஸோ ஜஸ்ட் நீங்க வந்து நெக்ஸ்ட் கொடுக்க போறீங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்ச் ஆகும். சர்ச் ஆகும்போது பக்கத்துல உண்மையிலேயே அப்படி ஒரு நெட்ஒர்க்ல உங்களுக்கு வந்து ஒரு கெனான் பிரிண்டர் இருந்துச்சு அப்படின்னா இங்க வந்து செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனோடனே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு ஓகே கொடுக்க வேண்டியதான். ஓகே, ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்துடும் இந்த மாதிரி. அதுல நீங்க என்ன பண்ணலாம், அந்த பிரிண்டரை வந்து உள்ள போகலாம். ஓகே, உள்ள போயிட்டு பிரிண்ட் டெஸ்ட் பேஜ்னு ஒன்று இருக்கு தெரியுமா? இதை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க டிவைஸ் உங்க பேர் போட்டு இந்த கம்ப்யூட்டர்ல இருந்து வர டெஸ்ட் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்டர்ல ஒரு பிரிண்ட் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. ஓகே, அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிண்டர் கான்ஃபிகரேஷன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ இதை மட்டும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க பிரிண்டர் கான்செப்ட்ல. ஏன்னா பிரிண்டர் கான்ஃபிகரேஷன்ன்றது இதுல ஒரு டாபிக். ஸோ இது வந்து ப்ராசஸர் மேக்சிமம் உங்களுக்கு கவர் பண்ணியாச்சு இந்த டிரைவர்ஸ். ஸோ எதுவும் வந்து இதுக்கு மேல பெருசா எதுவும் உங்களுக்கு தேவைப்படாது, ஏன்னா இதெல்லாம் இஷ்யூவே வராது. சரி, ஓகே, இப்போ டிரைவர்ஸ் டிவைஸ் மேனேஜர்ல பார்த்துட்டீங்க. இப்போ கம்ப்யூட்டர் பெர்ஃபார்மன்ஸ் லேப்டாப் இஸ் வெரி ஸ்லோ, இதேதான். ஸோ ஸ்லோ பெர்ஃபார்மன்ஸ்னா நீங்க என்னென்ன பண்ணுவீங்க? ஓகே, அண்ட் இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே வந்து ஷார்ட்கட் கீஸ் தான். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு டாஸ்க் மேனேஜர் ஓபன் பண்ணி என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்க போறேன். ஓகே, அதுக்கு 2 வழி இருக்கு. ஒன்று, நான் எங்க எடுத்துட்டு போறேன்னு பாருங்க கர்சரை, இதான் என்னோட டாஸ்க் பாரு. ஸோ இந்த டாஸ்க் பார்ல நான் ரைட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா டாஸ்க் மேனேஜர்னு இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தேன் அப்படின்னா டாஸ்க் மேனேஜர் ஓபன் ஆகும். அதுக்கு பதிலாக கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ்கேப் நான் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து அந்த டாஸ்க் மேனேஜர் வந்துடும். ஓகே, நான் இப்போ அப்படிதான் கொடுத்தேன். ஸோ இப்போ இதுல டாஸ்க் மேனேஜரோட ஒர்க் என்ன அப்படின்னா, இப்போ கூகுள் குரோம் எனக்கு ரன்னிங்ல இருக்கு, தெரியுதா? கீழே டீம்ஸ் ரன்னிங்ல இருக்கு, எட்ஜ் ரன்னிங்ல இருக்கு, மைக்ரோசாஃப்ட் வேர்டு ரன்னிங்ல இருக்கு. ஸோ அதே மாதிரி நோட் பேட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகே, வெப் வாட்ஸ்அப் ஓப்பன்ல வச்சிருக்கேன். ஓகே, விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர்ல ஒரு டேப் ஓப்பன்ல இருக்கு. ஓகே, ஸோ நான் இப்போ வந்து இந்த டேபை
முடிஞ்சிச்சு இல்லையா, நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இங்க போயிடுச்சு பாத்தீங்களா அந்த விண்டோஸ். ஸோ இது வந்து 7 அப்ளிகேஷன் இப்போ உங்களோட சிபியூ வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது வந்து டாஸ்க் மேனேஜர்ல தெரியும். இப்போ ஒருத்தர் ரொம்ப ஸ்லோவா இருக்கு அப்படின்னு சொன்னாருன்னா அவரோட டாஸ்க் மேனேஜர்ல நான் போய் பார்க்கணும் முதல்ல என்னென்ன அப்ளிகேஷன்லாம் ரன்னிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுல அன்வான்டா ஏதாவது ரன்னிங்ல இருந்துச்சு அப்படின்னா இப்போ நான் க்ளோஸ் பண்ணாம நீங்க க்ளோஸ் பண்ணிடணும். ஓகே, அப்ப என்ன ஆகும், உங்களோட சிபியூ யூட்டிலைசேஷன் இங்க தெரியுதா, மாறி மாறி பிளிங்க் ஆகிட்டே இருக்கே. ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு பர்சன்டேஜ் குறைஞ்சிரும். குறைஞ்சிச்சு அப்படின்னா உங்களோட ஸ்பீடு வந்து கொஞ்சம் ஹையரா இருக்கும். ஸோ இப்படிதான் வந்து டாஸ்க் மேனேஜர்ல போயிட்டு என்னென்ன ஈவெண்ட் ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அந்த சிபியூவோட யூட்டிலைசேஷனை நம்மளால கம்மி பண்ண முடியும். ஸோ இப்படிதான் நீங்க வந்து டாஸ்க் மேனேஜர் அப்ளை பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி டிஸ்க் யூசேஜ், மெமரி யூசேஜ் நான் சொன்ன மாதிரி உங்களோட தேவையில்லாத ஃபைல்ஸை டெலீட் பண்றது. ஓகேவா? ஸோ இங்க கொடுத்துருக்காங்க க்ளோஸ் அன்னெசரி அப்ளிகேஷன்ஸ். ஓகே, இப்போ நம்ம பண்ணோம் இல்லையா, ஸோ எனக்கு தேவைப்படல அதனால அதை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, கரெக்டாக ஒர்க் ஆகல வின்சிப் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு அப்ளிகேஷனோட எரர். ஸோ கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா ஒரு நல்ல விஷயம், கம்ப்யூட்டர்ல ஏதாவது ஒரு எரர் இருக்கு அப்படின்னா அந்த எரர் வந்து உங்களுக்கு ஷோ ஆயிடும். இந்த மாதிரி இந்த சிம்பிளை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இதுதான் எரர். உங்க கம்ப்யூட்டர்ல இது ஒரு பிரச்சனைங்க அப்படின்னு அது வந்து கொண்டு வந்துடும். அது வேணுமா வேணாமான்னு பார்த்து நீங்க செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் ஆர். விண்டோஸ் ஆர்ல நம்ம போட்டோம் தெரியுமா, ரன்ல வந்து பாத்தீங்கன்னா டெம்ப் ஃபைல்ஸ் கிளியர் பண்ணும், அதில் டெலிட் ஃபைல்ஸ் பண்ணும், அப்புறம் அகைன் வந்து பாத்தீங்கன்னா டெம்ப் பர்சன்டேஜ் போட்டு டெலிட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பண்ணாலுமே உங்களுக்கு எல்லா கிளியரன்ஸும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே பண்ணதுக்கு அப்புறமா கண்டிப்பா ஒரு வாட்டி கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ரீஸ்டார்ட் பண்ணாதான் அது புதுசா ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு அந்த ஃபைல்ஸோட கேட்சஸ் எதுவுமே இல்லாம ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் அப் ஆகும். ஸோ அதே மாதிரி வைஃபை கனெக்டிவிட்டிக்கு நம்ம இது எல்லாமே செக் பண்ணியிருப்போம். ஓகேவா? என்னென்ன செக் பண்ணோம் அப்படின்னா வைஃபை ஃபர்ஸ்ட் ஆன்ல இருக்கா, ஓகே, எந்த கனெக்ட்ல தான் இருக்கு. வைஃபை வரல அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓகே, வைஃபை வரல அப்படின்னா மேபி இங்க பக்கத்துல இருக்குல்ல ஒரு ஏரோப்ளேன் மோடு, இது ஆன் ஆயிருக்கும். இந்த ஏரோப்ளேன் மோடு இருக்கு இல்லையா, இது மேபி ஆன்ல இருக்கும். ஓகேவா? இது ஆன்ல இருந்தாலுமே இது ஒர்க் ஆகாது அண்ட் இன்டர்நெட்டும் ஒர்க் ஆகாது. ஓகே, நம்ம ஃபோன் மாதிரி தான். ஃபோன்ல ஏரோப்ளேன் மோடு போட்டா என்ன அர்த்தம், நம்மளுக்கு எதுவுமே ஒர்க் ஆகாது. கரெக்டா அதே தான் கம்ப்யூட்டர்லயும். ஓகே, அண்ட் ஃபர்கெட் அண்ட் ரீகனெக்ட் தி நெட்வொர்க். ஓகே, இப்போ நான் வைஃபை ஒர்க் ஆகல அப்படின்னா வைஃபையை ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணணும். ஓகேவா? இந்த சிம்பிளை கிளிக் பண்ணோடனே கீழே வந்து பாத்தீங்கன்னா மோர் வைஃபை செட்டிங்ஸ்னு ஒன்று வரும். அந்த மோர் வைஃபை செட்டிங்ஸ்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ மேனேஜ் நோன் நெட்வொர்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நான் இதுல போறேன். இப்போ ஏர்டெல் அபினவ்ன்றது என்னோடது, நான் கனெக்ட் பண்ணி இப்போ யூஸ் பண்ணின்னு இருக்கேன். ஆனா இதுக்கு முன்னாடி பாருங்க, ரெட்மின்னு ஒரு ஃபோன் கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஐக்யூ என்னோட ஃபோன் தான், இதை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஆக்சஸ்னு ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஆண்ட்ராய்டு இது ஒரு ஃபோனு, இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ரவுட்டரு. ஓகே, எங்க இன்னொரு வீட்டில் இருக்கிற ரவுட்டர்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து எங்க அப்பாவோடது. ஓகே, அதுவும் இன்னொரு வீடு. ஸோ இந்த மாதிரி வந்து எங்கெங்கெல்லாம் இன்டர்நெட் நான் கனெக்ட் பண்ணியிருக்கணும் அது எல்லாமே எனக்கு வந்து லிஸ்ட்ல ஷோ ஆகும். ஏன் தெரியுமா, நான் இந்த லேப்டாப்பை நான் திரும்பவும் அங்கே எடுத்துட்டு போனேன்னா நான் திரும்பவும் பாஸ்வேர்ட்லாம் போட தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும் அங்கே இருக்க வைஃபை. ஓகே, நம்ம மொபைல்லே அப்படி தானே. ஓகே, ஒரு இடத்துல நான் வைஃபை கனெக்ட் பண்ணிட்டேன், திரும்பவும் நான் வேற இடத்துக்கு வந்து வேற வைஃபை கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், திரும்பவும் நான் எங்க பழைய வீட்டுக்கே போறேன் அப்படின்னா அந்த வீட்டில் போயிட்டு நான் திரும்பவும் உங்களோட வைஃபை பாஸ்வேர்டு என்னங்க அப்படின்னு கேட்டுலாம் போட்டு இருக்க வேணாம். கம்ப்யூட்டர் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்கும். ஓகேவா? அதுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அதுவே வந்து கனெக்ட் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வைஃபை கனெக்ட் ஆகி வந்துட்டு இருக்கும். ஓகே, இதுவே எனக்கு அது வேணாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த ஃபர்கட்டை கொடுக்கணும். ஸோ இந்த வைஃபை ஃபர்கட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஃபர்கட்டை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிவைஸ் போயிடும். இப்போ திரும்பவும் அந்த இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆகாது. இப்போ நீங்க பாஸ்வேர்டு கேட்டு தான் கண்டிப்பா கனெக்ட் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ அதனால இருக்கிறத அதை அப்படியே விட்டுறது நல்லது. ஸோ இதுல போயிட்டு நீங்க அன்னோன் ஃபர்கட் டிவைஸ் இருக்குல்ல, இப்போ எனக்கு அபினவ்ல கனெக்ட் ஆயிருக்கு ஆனால் நெட் வரல. ஸோ நான் என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் இதை வந்து ஃபர்கட் கொடுத்துருவேன். ஃபர்கட் கொடுத்துட்டேன்னா இது போயிடும். ஓகேவா? போனதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணுவேன், திரும்பவும் வைஃபைல போயிட்டு அந்த அபினவ் வருதான்னு பார்ப்பேன். ஓகே, ஸோ இங்க வரும், அதை நான் கிளிக் பண்ணி கனெக்ட் கொடுத்து திரும்ப பாஸ்வேர்டு போட்டு உள்ள போயிடுவேன். ஓகே, அப்போ எனக்கு இன்டர்நெட் ஒர்க் ஆகும். ஓகே, அது ஒன் ஆஃப் தி ட்ரபிள் ஷூட்டிங் ஸ்டெப்ஸ். ஓகே, அதே மாதிரி ரீஸ்டார்ட் தி ரவுட்டர். ஸோ நம்மளுக்கு ஒரு ரவுட்டர்ல இருந்து இது வைஃபை வருது இல்லையா, அதை ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணி பார்க்கும். சரி, இது எதுவுமே வரல அப்படின்னா இன்டர்நெட்டை கனெக்ட் பண்றதுக்கு ஒரு 2-3 வாட்டி ட்ரை பண்ணினே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்டர்நெட் இல்லைன்னா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் ஏதாவது எரர் இருந்துன்னா அதுவே வந்து உங்ககிட்ட சொல்லும் உங்ககிட்ட இந்த எரர் இருக்குன்னு. அந்த மாதிரி உங்களுக்கு இங்க ஒரு பாப்பப் வரும். அந்த பாப்பப் பாக்ஸ்ல ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் இருக்கும். ஓகேவா?
அந்த சிம்பிளை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ட்ரபிள் ஷூட் குத்துக்கலாம். சார் அந்த ரன் நெட்வொர்க் ட்ரபிள் ஷூட்டர் இருக்குல்ல, அது ஆட்டோமேட்டிக்கா அதுவே பாப்பப் வருமா? ஆமாமா. இப்போ ஏன் நான் ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் இங்க என்ன எரர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பாப்அப் காமிச்சேன்ல, அதே மாதிரி எனக்கு வைஃபை ஒர்க் ஆகல, இங்க இன்டர்நெட்டே இல்ல அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் ஒரு பாப்அப் குடுத்துரும். உங்களோட நெட்வொர்க் வந்து ப்ராப்ளமா இருக்கு, ட்ரபிள் ஷூட்டர் ரன் பண்ண போறீங்களா அப்படின்னு அதுவே என்கிட்ட கேட்கும். நான் அந்த ட்ரபிள் ஷூட்டிங் ஆமா ட்ரபிள் ஷூட் அப்படின்னு நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா ட்ரபிள் ஷூட் ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகும். ரன் ஆயிட்டு அதுவே க்ளோஸ் ஆகும். ஓகேவா? ட்ரபிள் ஷூட் முடிஞ்சிச்சு, உங்க சிஸ்டம்ல எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னு வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் அதை நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்க கம்ப்யூட்டர்ல எந்த பிரச்சனையும் இல்ல, நெட் எங்கிருந்து வருதோ அங்கதான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்ம என்ன பண்ணோம், அடுத்து ரவுட்டர் கிட்ட போயிடணும், ரவுட்டரை ரீஸ்டார்ட் பண்ணணும். அப்பயும் வரல அப்படின்னா என்ன பண்ணோம், டைரக்டா ஐஎஸ்பிஏக்கு கால் அடிச்சிடணும். ஓகே, ஜியோக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வந்து ரவுட்டரை ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன், என் கம்ப்யூட்டரையும் நான் செக் பண்ணிட்டேன், ரெண்டு இடத்துலயுமே எல்லாமே பெர்ஃபெக்ட் ஆகுது, ஆனா இன்டர்நெட் வரல, ஸோ ஏன் இன்டர்நெட் வரலன்றதை உங்க இருந்து நீங்க செக் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லிடணும். மொபைலுக்குன்றது இல்லை, இது ஆஃபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நெட்ஒர்க்குக்கும் நம்ம வந்து சொல்லிடணும். நெட்ஒர்க்குன்னா நெட்ஒர்க் டீம்ல வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடணும், இந்த மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குது, ஆனா ஐபி அசைன் ஆயிருக்கா என்ன இதுன்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெட்ஒர்க் டீம்லயும் சொல்லிட்டோம்னா அவங்க எண்ட்ல இருந்து செக் பண்ணிப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து சவுண்டு, ஓகே, ஸ்பீக்கர் இஷ்யூவா, ஓகே, ஸ்பீக்கர் நம்ம டிரைவர்லாம் பார்த்தோம் இல்லையா, ஸோ ஆடியோ டிரைவர்ல ஸ்பீக்கர் அண்ட் மைக் ரெண்டுத்துக்குமே டிரைவர் இருக்கும், அந்த டிரைவர் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கு பாருங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, வால்யூம் இங்கே வச்சிருவாங்க, இப்போ வால்யூமே இருக்காது, அதாவது நான் பேசினா உங்களுக்கு கேட்காது, அந்த எக்ஸ்ல இருந்துச்சுன்னா இப்போ ரொம்ப ஸ்லோவா கேட்கும். ஓகே, இல்ல நீங்க பேசுறது வந்து எனக்கு நல்லா கேட்கணும் அப்படின்னா நான் வந்து சவுண்ட் இங்க இன்க்ரீஸ் பண்ணாதான் எனக்கு கேட்கும். ஓகே, இல்லைன்னா ரொம்ப மைன்யூட்டா கேட்கும். அதே ஒரு சிலர் இல்லைங்க எனக்கு எதுவுமே கேட்கல ரொம்ப பொறுமையா கேட்குதுங்க அப்படின்னு போயிட்டு பார்த்தோன்னா ஒண்ணுமே இருக்காது, இந்த சவுண்ட் மட்டும் கம்மி பண்ணி வச்சிருப்பாரு அவரு. ஓகே, நம்ம இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருவோம், அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி அவ்வளவுதான், வேற எதுவும் பெருசா இதுல இருக்காது. நீங்க ரீஸ்டார்ட் பண்ணா பண்ணலாம், அதாவது நீங்க ஏதாவது டிரைவர் அப்டேட் பண்ணீங்கன்னா ரீஸ்டார்ட் பண்ணலாம், இல்ல நம்ம சைட்ல ப்ராப்ளம் வராது. ஓகே, ஸோ அதே மாதிரி டிவைஸ் மேனேஜர் நான் சொன்னேன் இல்லையா, கம்ப்ளீட்டா அதான் நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன், ஜஸ்ட் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து டிவைஸ் மேனேஜர்ல நான் போயிட்டு சவுண்டு, வீடியோனா ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு அங்கே டிஸ்பிளே டிரைவர்னு ஒன்று காமிச்சேன் தெரியுமா, டிஸ்பிளேனா வீடியோ, வீடியோனா நம்மளுக்கு படம் தெரியறது கரெக்டா. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்பிளேல இருந்து உங்களுக்கு தெரியுது, மானிட்டர் டிஸ்பிளே லேப்டாப் டிஸ்பிளே எந்த டிஸ்பிளேனாலும் அது வந்து வீடியோல கவர் ஆகும். ஓகேவா? ஸோ கேம் கண்ட்ரோலர்ஸ்னா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஓகே, இது அவங்களே கொடுத்துருக்காங்க, இது நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை. ஓகே, அப்ளிகேஷன் நாட் ஓப்பனிங், ஓகேவா, ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து ஒரு டீம்ஸ் ஓப்பன் பண்ண போறேன், ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா அந்த டீம்ஸ் ஓப்பனே ஆகாது. ஓகே, சும்மா வரும், லோட் ஆகுற மாதிரி லோட் ஆகும், அப்படியே அது காணாம போயிடும், அதாவது அது க்ளோஸ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்கா. ஓகே, அந்த மாதிரி சினாரியோல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வேற ஏதாவது டீம்ஸ் ஓப்பன் ஆயிருக்கா, ஏன்னா இங்க ரெண்டு ரெண்டு பாப்பப் இருக்கு எனக்கு, நாலு இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நாலுத்தையுமே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கம்ப்ளீட்டா அப்பதான் டீம்ஸே க்ளோஸ் ஆகும் எனக்கு. ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், டாஸ்க் மேனேஜர் போயிடுவேன். டாஸ்க் மேனேஜர் போயிட்டு இங்க எனக்கு மேல டீம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஒன்னு. ஓகே, ஸோ இந்த டீம்ஸ் வந்து நான் என்ன பண்ணுவேன், ரைட் கிளிக் பண்ணி, அதாவது ரைட் கிளிக் பண்ணி என் டாஸ்க் கொடுத்துருவேன். என் டாஸ்க்னு கொடுத்துட்டுனா இப்போ எனக்கு டீம்ஸ் வந்து கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆயிடும். ஓகே, நீங்க எல்லாம் கட் ஆயிடுவீங்க, கால் கட் ஆயிடும், க்ளோஸ் ஆயிடும், அவ்வளவுதான் அப்ளிகேஷன். ஓகே, ஸோ அந்த மாதிரியே நம்ம க்ளோஸ் பண்ணலாம். ஸோ அதை தான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வேற எதுவும் பெருசா இருக்காது, இந்த ரெண்டு பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்துடும். ஓகே, இந்த ரீஸ்டார்ட் தி கம்ப்யூட்டர் எல்லாத்துலயுமே இருக்கும், ஆனா எல்லாத்துக்கும் ரீஸ்டார்ட் பண்ண அவசியம் கிடையாது. பட் ஆனா ரீஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, அப்போ உங்களுக்கு தேவையில்லாத அப்ளிகேஷன் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடும். இப்போ உங்க போனை ரீபூட் பண்றீங்க, பண்ணும்போது என்ன ஆகும், உங்களோட எல்லா டேப்ஸும் ஆல்ரெடி யூஸ் பண்ண அப்ளிகேஷன் எல்லாமே க்ளோஸ் ஆயிருக்கும், ஓப்பன் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷா இருக்கும், நீங்க தான் ஃபர்ஸ்ட் போயிட்டு எல்லா அப்ளிகேஷனும் ஓப்பன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இதான் ரீஸ்டார்ட். அதனாலதான் எல்லாருமே கம்ப்யூட்டரை ரீஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு லாஸ்டா சொல்லுவாங்க. அதே மாதிரி சிஸ்டம் ஹேங்கிங் இஷ்யூ, ஓகே, இது ஒன்றும் இல்லை, இது நம்ம பார்த்த அதே தான், ஜஸ்ட் டாஸ்க் மேனேஜர் போயிட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணோம், உள்ள இருக்கிற டெம்பரரி ஃபைல்ஸ் ஸ்டோரேஜ் ஸ்பேஸை கிளியர் பண்ணோம், கம்ப்யூட்டரை ரீஸ்டார்ட் பண்ணணும். அதோட மெயின் இந்த விண்டோஸ் பெண்டிங்கும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ விண்டோஸ் பெண்டிங் எங்க போய் பார்ப்பீங்கன்னா, ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, விண்டோஸ்ல போயிட்டு நான் சொல்லியிருக்கேன்ல இதுதான் வந்து மேஜிக் பார். ஓகேவா? ஸோ இங்க நீங்க என்ன போட்டாலும் உங்களுக்கு வந்து எடுத்துன்னு வந்து கொடுத்துரும். ஸோ விண்டோஸ் போட்டாலே இங்க அப்டேட்னு வருதா, விண்டோஸ் அப்டேட் செட்டிங்ஸ். ஓகே, இல்லைன்னா ஜஸ்ட் நீங்க வந்து அப்டேட்னு போட்டீங்கன்னாலும் அதே தான் வரும். ஓகே, மேல வந்துச்சா, ஸோ செக் ஃபார் அப்டேட்ஸ் உள்ள போகணும்.
போயிட்டு இங்க வந்து செக் ஃபார் அப்டேட்ஸ் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா உங்க கம்ப்யூட்டருக்கு இப்ப என்னென்ன லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்குதோ, இன்ஸ்டால் ஆகாம இருக்குதோ, அது எல்லாமே இங்க காட்டும். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, அது லோட் ஆயிட்டு இருக்கட்டும். அண்ட் செகண்ட் ஸ்டெப்பு இதோ பாருங்க, இங்க ஒன்று வருதா, டவுன்லோட் ஆகுது பாருங்க ஆட்டோமேட்டிக்கா, அது ஆகட்டும். அது இல்லாம வேற எங்க போய் பார்க்கணும் அப்படின்னா அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் உள்ள போகணும். ஓகே, இது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அங்க மட்டும் நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. கீழே வந்து ஆப்ஷனல் அப்டேட்ஸ்னு இருக்கும், அதுல போயிட்டு என்ன பண்ணணும், இதையும் வந்து செலக்ட் பண்ணி, ஏன்னா இது வந்து அன்னோன்னு, அதாவது ஒளிஞ்சிருக்கும். இது நீங்க தான் போயிட்டு கண்டுபிடிச்சி டவுன்லோட் கொடுக்கணும். விண்டோஸ் அப்டேட்னா இதான் விண்டோஸ் அப்டேட் பேஜ். அதுல கீழே அட்வான்ஸ்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அது உள்ள போனீங்கன்னா கீழே ஆப்ஷனல் அப்டேட்னு ஒன்று இருக்கும். இப்போ 0 அவைலபிள், இதுக்கு முன்னாடி 1ன்னு இருந்தது. நான் உள்ள போய் அந்த 1 கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து கேட்கும், ரீஸ்டார்ட் கேட்கும். ரீஸ்டார்ட் எங்க கேட்கும்னா இங்க கேட்கும். ஓகே, அந்த ரீஸ்டார்ட்டை கிளிக் பண்ணி கம்ப்யூட்டரை ரீஸ்டார்ட் பண்ணணும். பண்ணாதான் நீங்க டவுன்லோட் பண்ண அந்த .NET ஃப்ரேம் ஒர்க் இருக்கு இல்லையா, அது வந்து எஃபெக்டிவா உங்களோட லேப்டாப்ல உட்காரும். ஓகே, அதாவது செட் ஆகும். இன்னைக்கு நம்ம பேசிக் செஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஒரு ஐடி சப்போர்ட் இன்ஜினியர் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பா டெஸ்க்டாப் இன்ஜினியர் ரோல். ஓகே, ஸோ ஐடி சப்போர்ட்ல நிறைய ரோல்ஸ் இருக்கும். ஸோ ஃப்ரம் ஸ்டார்டிங் ஸ்கிராச் அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்ஸ் தான். ஸோ ஒரு கம்ப்யூட்டர் ஆர் லேப்டாப் யார் யூஸ் பண்ணாலுமே அந்த கம்ப்யூட்டரும் லேப்டாப்பும் பவர் ஆன் ஆகி ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆனாதான் யாரா இருந்தாலும் ஒர்க் பண்ண முடியும். உள்ள என்னென்ன பார்ட்ஸ் இருக்கும், அது எப்படி ஒர்க் ஆகும், அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன. ஓகே, இதுதான் இன்னியோட டாபிக். ஸோ பேசிக் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் பார்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர் என்னென்ன இருக்கு அப்படின்றது மட்டும் நான் சொல்றேன். ஓகே, மெயின் வந்து பாத்தீங்கன்னா சிபியு. ஸோ இந்த சிபியு வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த சிபியுக்கு ஒரு பவர் சப்ளை நம்ம கொடுக்கணும். அந்த பவர் சப்ளை எது மூலியமா போகும் அப்படின்னா எஸ்எம்பிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ட்வேர் சர்க்கியூட். ஓகே, அது மூலியமா நம்மளுக்கு போகும். இப்போ நம்மளோட மொபைல் இருக்கு, கரெக்டா? மொபைலுக்கு வந்து இப்போ நம்ம சார்ஜ் போடுறோம். சார்ஜ் போடுறது எதுல போடுறோம், அந்த போனுக்கான சார்ஜர்ல. இப்போ அதுக்கு நம்ம ப்ரீவியஸா என்ன பண்ணுவோம், நோக்கியா, ஓகே, சின்ன சின்ன மொபைல் போன்ஸ் இருக்கும், பி டைப் சார்ஜர்லாம் இருக்கும், கரெக்ட்டுங்களா? இப்போ சி டைப் எல்லாருமே யூஸ் பண்றோம். ஸோ அந்த சார்ஜரோட கெப்பாசிட்டி கூட பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். ஸோ நம்மளோட டைரக்ட் வீட்டுக்கு வர பவர் வோல்டேஜ் எவ்வளோ இருக்கும், நம்ம வீட்டுக்கு வர பவர் வோல்டேஜ் வந்து எவ்வளோ வோல்டேஜ் நம்மளுக்கு வருது, டைரக்ட் கரண்ட் கேட்குறேன். ஓகே, நம்மளுக்கு அந்த அவுட்லெட்ல வரும் இல்லையா, ஓகே, அது வந்து பாத்தீங்கன்னா எந்த வீடா இருந்தாலுமே, ஓகே, தமிழ்நாட்டில் 230 வோல்டேஜ்ல நம்மளுக்கு வந்து பவர் சப்ளை வரும். ஸோ அந்த 230 வோல்டேஜ் பவரை வந்து டைரக்டா நம்ம கம்ப்யூட்டருக்கோ மொபைல் போனுக்கோ கொடுக்க முடியாது. அந்தந்த கம்ப்யூட்டருக்கு அந்தந்த போனுக்கு எவ்வளவு வோல்டேஜ் இருந்தா நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும், எவ்வளவு வோல்டேஜ் இருந்தா அது கன்சிஸ்டன்டா வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேஞ்ச் இருக்கும். ஸோ அதுல எவ்வளவு பவர் அதால தாங்க முடியுமோ அந்த பவரை மட்டும்தான் வந்து நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த டிவைஸ்க்கு கொடுக்கணும். அதுக்கு தான் நம்ம வந்து சார்ஜர் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இப்போ உங்களோட மொபைலோட சார்ஜர் வோல்டேஜ் நீங்க பார்த்துருக்கீங்களா? ஓகே, எவ்வளவு வோல்டேஜ் இருக்கும் அதெல்லாம் நீங்க மென்ஷன் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஓகே, ஒரு ஒரு மொபைலுக்கு ஒரு ஒரு சார்ஜர் கெப்பாசிட்டி இருக்கும். லேப்டாப்ஸ்க்கும் அண்ட் கம்ப்யூட்டருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பவர் சர்க்கியூட் டைரக்டா நம்ம அவுட்லெட்ல இருந்து வருது இல்ல, பிளக் பாயிண்ட்ல பிளக் போட்டுட்டு சுவிட்ச் போட்டோம் அப்படின்னா அதுல இருந்து வர பவர் வந்து இந்த எஸ்எம்பிஎஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் போகும். Okay? அதாவது நம்ம மொபைல் சார்ஜர் மாதிரி. ஸோ அந்த மொபைல் சார்ஜர் மாதிரி இருக்கிற எஸ்எம்பிஎஸ்க்கு பவர் வரும்போது 230 வோல்ட் வரும். ஆனா அந்த எஸ்எம்பிஎஸ் தாண்டி உங்க கம்ப்யூட்டர் உள்ளேயோ இல்ல லேப்டாப் உள்ளேயோ அந்த சார்ஜர் ஏறுது இல்லையா, அப்ப வந்து பாத்தீங்கன்னா அது அப்படியே கன்வெர்ட் ஆகி அந்த டிவைஸுக்கு எவ்வளவு சார்ஜ் தேவையோ அந்த பவரை மட்டும் இழுத்து கன்வெர்ட் பண்ணி உள்ள கொடுக்கும். அப்ப எஸ்எம்பிஎஸோட ஒர்க் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வர்றது வந்து ஏசி கரண்ட். ஓகே, ஸோ ஏசி கரண்ட்டை டிசியா மாத்தி நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு தான் அந்த எஸ்எம்பிஎஸோட ஃபுல் ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க். ஸோ நம்மளுக்கு வர அவுட்லெட்ல இருக்க பவரோட பேர் வந்து ஏசி. ஸோ டைரக்ட் ஏசி கரண்ட்டை அப்படியே கன்வெர்ட் பண்ணி பாதி இல்லைன்னா வந்து அதுக்கும் கீழே ரெடியூஸ் பண்ணி எவ்வளோ சார்ஜ் தேவையோ அந்த பவரை மட்டும் கன்வெர்ட் பண்ணி கம்ப்யூட்டருக்கோ லேப்டாப்க்கோ கொடுக்கறதுக்கு உதவுற ஒரு சோர்ஸ் தான் எஸ்எம்பிஎஸ். இது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகே, எப்போ நீங்க வந்து இதை படிக்கிறீங்க அப்படின்னாலும் இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்லயும் நீங்க படிக்கிறத வந்து அப்படியே தெரிஞ்சு வச்சுக்கணும்.
ஓகேங்களா? எப்போ வேணாலும் அவங்க கொஷின் கேட்கும்போது ஹார்ட்வேர் செஷன் அப்படின்னு வரும்போது அவங்க எந்த ரீஜியன்ல இருந்து வேணாலும் நம்மளுக்கு கொஷின் கேட்கலாம். கரெக்ட்டுங்களா? ஸோ எப்போ நீங்க ஒரு விஷயம் கத்துக்கிறீங்க, படிக்கிறீங்க அப்படின்னாலும் ஜஸ்ட் அதுல வந்து முக்கியமான கீ பாயிண்ட்ஸ்னு இருக்கும். அதை மட்டும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக்ல இருந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டினோ இன்டர்வியூவோ இல்ல நீங்க வந்து நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட பேசுறீங்களோ அப்போ வந்து அவங்க கேட்குற கேள்வியில கண்டிப்பா இந்த எஸ்எம்பிஎஸ் பத்தி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ எஸ்எம்பிஎஸ்னா ஒண்ணுமே கிடையாது. டைரக்டா வர ஏசி கரண்ட்டை டிசி கரண்ட்டை கன்வெர்ட் பண்ணி ஒரு டிவைஸுக்கு எவ்வளவு சார்ஜ் தேவையோ அந்த சார்ஜை மட்டும் நம்மளுக்கு. ஸோ இதை மட்டும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட், இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு. அந்த கம்ப்யூட்டரை நம்ம வந்து அசெம்பிள் பண்ண போறோம். ஓகேங்களா? ஒரு கம்ப்யூட்டர்ல என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கும். ஓகே, ஒரு கம்ப்யூட்டர் நம்மளுக்கு ஃபுல்லா ஒர்க் ஆகணும் அப்படின்னா என்னென்ன பார்ட்ஸ்லாம் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிக்சர்ல இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க. இவ்வளவுதான் செஷன்ஸு. ஓகேவா? ஒரே ஒரு மானிட்டர் இருக்கும், ஒரு சிபியூ இருக்கும், ஒரு மவுஸ் இருக்கும், ஒரு கீபோர்டு. இப்போ சிபியூவை விட்டுருங்க. ஓகே, அதுதான் வந்து நம்மளுக்கான மெயின் சோர்ஸ். இப்போ இந்த சிபியூ உள்ள என்ன நடக்குது அப்படின்றத நம்மளுக்கு வெளியே டிஸ்ப்ளே பண்றதுக்கு தான் வந்து இந்த 3 மெட்டீரியல்ஸும் இருக்கு. ஓகே, எது எது? இந்த மானிட்டரு, இந்த கீபோர்டு அண்ட் மவுஸ். இப்போ இந்த சிபியூ உள்ள என்ன ஃபங்க்ஷன்ஸ் நடக்குதுன்றது நம்மளுக்கு எப்படி தெரியும்? ஸோ இந்த டிஸ்பிளேல என்ன தெரியுதோ அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இந்த சிபியூ உள்ள நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கான இன்புட் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா இந்த 2 மெட்டீரியல் மூலியமா நம்ம கொடுக்கலாம். ஓகே, சிபியூ கிட்ட நம்ம நேரா பேச முடியாது. எப்படி பேசுவோம், எப்படி கம்யூனிகேட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த கீபோர்ட் அண்ட் மவுஸ் வச்சு நம்ம கம்யூனிகேட் பண்ணுவோம். ஓகேங்களா? அண்ட் எப்படி நம்மளுக்கு அது கம்யூனிகேட் பண்றது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். நான் பேசுறதும் அதுக்கு தெரியணும், அது பேசுறதும் எனக்கு தெரியணும் அப்படின்னா இதுல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இவ்வளவுதான் கம்ப்யூட்டர். ஸோ ஹார்ட்வேர் செஷன் பேசிக்கா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் போற டாபிக்ஸ்ல உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் வியூ வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இப்போ வந்து கம்ப்யூட்டரை எப்படி அசெம்பிள் பண்றது அப்படின்னா இந்த சிபியூல ஒரு டிஃப்ரெண்ட் போர்ட்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி யாராவது சிஸ்டம் அசெம்பிள் பண்ணிருக்கீங்களா நீங்க 3 பேருமே, இல்ல பாத்திருக்கீங்களா? ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அதுக்கான சோர்ஸ் வந்து இப்போ இங்க டிவில வந்து கனெக்ஷன்ஸ் எதுவுமே காட்டல. கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த ஸ்கிரீன்ல இருக்க மாதிரி இந்த 4 தான் வந்து ஒரு கம்ப்யூட்டரோட செட்டு. ஓகே, ஸோ இப்போ சிபியூக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் போட்டிருக்கும். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி எஸ்எம்பிஎஸ்க்கு பவர் போகணும். எஸ்எம்பிஎஸ்க்கு பவர் போகணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா வந்து பவர் பிளக் பாயிண்ட்ல போட்டுட்டு அந்த பவர் கேபிள் எடுத்து நம்ம வந்து சிபியூல கனெக்ட் பண்ணணும். இது நம்ம சிபியூ கொடுக்குற கனெக்ஷன். சிபியூக்கு கனெக்ஷன் கொடுத்த உடனேயே அந்த பவர் எஸ்எம்பிஎஸ் வழியா கம்ப்யூட்டருக்கு போயிடுச்சு அப்படின்னா உள்ள இருக்கிற எல்லா ஹார்ட்வேர்ஸும் ஒன்னா இன்ட்ராக்ட் ஆகும். இப்போ இன்ட்ராக்ட் ஆகும்போது நடக்கிற ஃபங்க்ஷனாலிட்டி உள்ள வந்து எப்படி வந்து சிஸ்டம் ஆன் ஆகுது, இந்த பிசி வந்து ஆன் ஆயிட்டு இருக்கு, ஸோ உங்களோட பிசி வந்து உள்ள வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத வந்து இந்த மானிட்டர்ல டிஸ்பிளே ஆகும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மவுஸ் அண்ட் கீபோர்டை இன்புட்டா நம்ம கனெக்ட் பண்றதுக்கு இங்க 2 ஸ்லாட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே எந்த மாடுலேஷன்ல இருக்கும்னா யூஎஸ்பி டைப்ல இருக்கும். யூஎஸ்பி டைப்ல இருக்கும் அப்படின்னா அந்த கேபிளோட எட்ஜ் மட்டும் சொல்றேன். ஸோ அந்த யூஎஸ்பி கேபிளை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கீபோர்டை நீங்க அசைச்சிங்கன்னா உள்ள அசையும். நம்ம எங்க போய் கிளிக் பண்ணணுமோ கிளிக் பண்ணலாம், எதை போய் செலக்ட் பண்றோமோ பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் கீபோர்டை வந்து இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா கீஸும் ஒர்க் ஆகும். நீங்க என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை டைப் பண்ணி நம்ம வந்து சிபியூ கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம், கம்யூனிகேஷன் கொடுக்கலாம். ஸோ மானிட்டர் வந்து டிஸ்பிளே ஆகிறதுக்கு 2 கேபிள் இருக்கு. ஓகேங்களா? ஒரு கேபிள் வந்து பாத்தீங்கன்னா விஜிஏ கேபிள்னு சொல்லுவாங்க. விஜிஏ கேபிளை நம்ம வந்து கனெக்ட் பண்ணும்போது 2 எட்ஜுமே விஜிஏ போட்டு தான் இருக்கு. ஸோ இப்போ அந்த விஜிஏ கேபிளோட ஒரு எண்டை வந்து நம்ம மானிட்டர்ல கனெக்ட் பண்ணுவோம், இன்னொரு எண்டை வந்து சிபியூல கனெக்ட் பண்ணுவோம். ஸோ பவர் அவுட்லெட் வந்து சுவிட்ச் போடுற இடத்துல இருக்க பிளக் பாயிண்ட்ல நம்ம பிளக் பண்ணி பவர் கேபிளை எஸ்எம்பிஎஸ்ல கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சிபியூ ஆன் ஆனோடனே அதுல என்ன ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது அப்படின்றத வந்து இந்த விஜிஏ கேபிள் மூலியமா நம்ம மானிட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்க வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த கீபோர்டும் மவுஸையும் யூஸ் பண்ணி உள்ள என்ன நடக்குது, என்னென்னலாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டர்ல பாத்துக்கலாம். இவ்வளவுதான் கம்ப்யூட்டர். ஸோ இப்போ ஒரு கேபிள் விஜிஏன்னு சொன்னோம் இல்லையா, இன்னொரு கேபிள் வந்து பாத்தீங்கன்னா HDMI கேபிள்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லார் வீட்லயும் டிவி இருக்குல்ல, இப்போ வர ஆண்ட்ராய்ட் டிவி, ஓகே, எந்த டிவி இந்த எல்இடி எல்சிடி மாடல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த டிவிஸ்க்கான டிஸ்பிளே வந்து பாத்தீங்கன்னா
அங்கேயும் வந்து HDMI தான் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து டிஸ்பிளேக்கு மட்டும் கிடையாது, ஆடியோவும் வந்து அந்த கேபிள் கடத்தும். ஸோ எப்போ நீங்க VGA இன்சர்ட் பண்றீங்களோ உங்களுக்கு ஆடியோவுக்குன்னு செப்பரேட்டா எந்த கேபிளுமே தேவையில்லை. நம்ம எல்லாருமே ஸ்பீக்கர்லாம் பார்த்துருப்போம், கரெக்டா? ஸோ இப்போ எப்போ வந்து நம்ம டிவிடி பிளேயரு, ஓகே, ஆர் எனி அதர் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றோமோ அப்போ சிஸ்டம்க்கு ஆடியோவுக்கு தனியா ஒரு கேபிள் கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். எப்பவுமே வீடியோவுக்கு தனியா ஒரு கேபிள் கொடுக்கணும், ஆடியோவுக்கு தனியா ஒரு கேபிள் கொடுக்கணும். ஸோ வீடியோனா நம்மளுக்கு ஸ்க்ரீன்ல படம் ஓடும், ஆனா வாய்ஸ் வராது. ஆடியோனா வாய்ஸ் மட்டும் வரும். ஸோ எங்க ஸ்பீக்கர் இருக்கோ அந்த ஸ்பீக்கருக்கு மட்டும் கனெக்டிவிட்டி கொடுத்துருப்பாங்க. பட் ஆனா VGA கேபிளை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆடியோவும் வரும், வீடியோவும் வரும். ஸோ இந்த மாதிரி கூட வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ VGAக்கும் HDMIக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி கீ பாயிண்ட்ஸ்லாம் சொல்றேனோ அதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ VGAக்கும் HDMIக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, VGAல டிஸ்பிளே மட்டும் தான் தெரியும். ஸோ உள்ள என்ன நடக்குது, ஓகே, இல்ல வந்து என்ன ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்றத வெறும் படம் மட்டும் போட்டு காமிக்கிறது தான் VGA கேபிள். அந்த படத்துல ஏதாவது வாய்ஸ் வருது இல்ல சவுண்ட் வருது அப்படின்னா அதையும் சேர்த்து காமிக்கிறது தான் வந்து HDMI கேபிள். ஸோ இந்த 2 கேபிளை யூஸ் பண்ணி நம்ம டிஸ்பிளே வர வச்சுக்கலாம். இவ்வளவுதான் வந்து கம்ப்யூட்டரோட ஃபங்க்ஷனாலிட்டி. இது டெஸ்க்டாப். இப்போ லேப்டாப்புக்கு போகலாம். லேப்டாப் தான் வந்து இப்போ எல்லா கம்பெனிலுமே கண்டினியூஸா யூஸ் பண்றாங்க. யூசரோட எஃபிஷியன்சி அண்ட் வந்து யூசருக்கு வந்து எந்த அளவுக்கு ஈஸி எக்ஸ்பீரியன்ஸ், யூசர் ஃப்ரெண்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுமோ இப்போ எல்லாரும் அதை ப்ரிஃபர் பண்றதால மோஸ்டா வந்து லேப்டாப்ஸ் யூஸ் பண்றாங்க. லேப்டாப்ஸ் வந்து கம்ப்யூட்டருக்கு அடுத்து வந்த மாடல்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ எவ்வளோ ஃபோன் வருது, கரெக்டுங்களா? ஸோ பழைய ஃபோன் எப்படி இருக்கோ அதை விட கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன் ஹையரா செகண்ட் இப்போ ரீசெண்டாக வர மாடல்ஸ்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ ஆப்பிள் ஐஃபோன் இருக்கு அப்படின்னா 12, 13, 14, 15, 16, 17 இப்போ 17 ப்ரோ வரைக்கும் வந்துச்சு, கரெக்டுங்களா? அப்போ ஒன்றுத்துல என்ன வித்தியாசம்னா ஒரு ஒரு மாடலை விட அடுத்த மாடல்ல கொஞ்சம் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் அதிகமாக கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் எல்லா மாடலுமே. ஸோ அந்த ரேஞ்சில் ஒரு கம்ப்யூட்டரை விட லேப்டாப்பு இன்னும் ஹையர் எண்டா இருக்கும், இன்னும் யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். எங்க வேணா நம்ம எடுத்துட்டு போகலாம் ஈஸியா, எங்க நினைச்சாலும் உட்காந்து ஒர்க் பண்ணலாம். ஓகே, இன்டர்நெட் கனெக்டிவிட்டிக்கு வைஃபை இருக்கும். ஸோ மொபைல் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி லேப்டாப் யூஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் ஸ்க்ரீன் பெருசாக இருக்கும் அண்ட் உங்களுக்கு என்னென்ன ஸ்பீடு கெப்பாசிட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். அதனால மோஸ்ட்டாக இருக்கிற ஐடி கம்பெனி எல்லா இடத்துலையுமே லேப்டாப்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. டெஸ்க்டாப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக ஆஃபீஸ்க்கு ரெகுலராக வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு CPU அண்ட் மானிட்டர் செட் இந்த கம்ப்யூட்டர் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ டெஸ்க்டாப்புக்கும் லேப்டாப்புக்கும் என்னென்ன வித்தியாசம், ஓகே, அண்ட் எப்படி வந்து ரெண்டுத்துலேயும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், எது வந்து யூசருக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும், ஓகே, இது எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் வந்து எதில் ஒர்க் பண்ணும் போதும் அதில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஓகே, ஸோ ஒரு லேப்டாப்பும் கம்ப்யூட்டரும் ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி பண்ணுது, உள்ள இருக்கிற பார்ட்ஸ் என்னென்னன்றது இப்போ நான் சொல்லிடுறேன். இதை நான் சொன்னாலுமே நீங்கள் ஒரு வாட்டி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் செப்பரேட்டாக வந்து நோட் பண்ணி எழுதி வச்சு கூட பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு கிளாஸ் முடியுது, ஃபைனலாக நீங்கள் வந்து என்னென்னலாம் கற்றுக்கிட்டீங்கன்னு செஷன் 1லேருந்து கம்ப்ளீட்டாக செஷன் முடிகிற வரைக்கும் ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு கடைசியாக கோத்ரூ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்லையும் பார்த்துக்கோங்க. இப்போ ஹார்ட்வேர்ஸில் நம்ம எங்கே வரைக்கும் வந்திருக்கோம்னா SMPS மட்டும் தான் முடிச்சிருக்கோம் அண்ட் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதை தாண்டி உள்ள என்னென்ன பார்ட்ஸ் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த SMPSன்னு சொன்ன இல்லையா, இதுல இருந்து பவர் எங்கெங்க போகும் தெரியுமா? ரேம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகும். ரேம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டரோட ஸ்டோரேஜ் அண்ட் அதோட ஸ்பீட் கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா, பெர்ஃபார்மன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கான மெயின் சோர்ஸே வந்து பாத்தீங்கன்னா ரேம். அண்ட் வந்து உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்னு ஒரு மெட்டீரியல் இருக்கும். ஹார்ட் டிஸ்க் ஆர் SSDன்னு சொல்லுவாங்க அது. ஓகே, நான் நெக்ஸ்ட் ஸ்லைட் போறேன், உங்களுக்கு புரியும். ஸோ இதுல பாருங்க, இப்போ இந்த பவர் பட்டனை விட்டுருங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும், நீங்க ஃபர்ஸ்ட் பிளக் பாயிண்ட் பண்ணதும் பவர் வந்துடும். பவர் வந்துச்சு அப்படின்னா மிஷின் ஸ்டார்ட் ஆகாது. ஓகே, பவர் மட்டும் தான் வந்து நிற்கும். ஸோ ஒரு டெட் ஃபோன், ஓகே, ஃபோன் வந்து பேட்டரி ஃபுல் ட்ரை, நீங்க சார்ஜ் போட்டோன்னே ஆட்டோமேட்டிக்கா டேர்ன் ஆன் ஆகாது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் ஏறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ற சிம்பிள் மட்டும் வரும், கரெக்டா? அந்த மாதிரி கம்ப்யூட்டர்லயும் பவர் வந்துட்டு CPU ரெடியா இருக்கும். நீங்க பவர் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டர்ன் ஆன் ஆயிடும். அதுக்கப்புறமா தான் மதர் போர்டுக்கு பவர் போகும். ஸோ மதர் போர்டுல இருந்து தான் எங்கெங்க என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு,
ஓகே, என்னென்ன ஹார்ட்வேர் மெட்டீரியல்ஸ் இருக்கோ அது எல்லாத்துக்குமே வந்து சப்ளை போகும். இதுதான் வந்து மதர் போர்டு. ஓகே, மதர் போர்டு வந்து கம்ப்ளீட்டா பிசிபி போர்டுல இருக்கும். பிசிபி போர்டுல இருக்கிற சர்க்கியூட் கனெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே செப்பரேட்டா அவங்க வந்து டிசைன் பண்ணிருப்பாங்க. இங்க காமிச்சிருக்கேன் பாருங்க, நான் காமிக்கிற பார்ட்ஸ் மட்டும் பாத்துக்கோங்க. ஸோ எந்த மதர் போர்டா இருந்தாலும் சரி, நீங்க வந்து லேப்டாப் யூஸ் பண்ணாலும் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணாலும், ஸோ இந்த பார்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளேக்கான பார்ட். டிஸ்பிளே பார்ட்டுக்கு 2 பார்ட் சொன்னேன். ஒன்னு விஜிஏ, இன்னொன்னு HDMI. ஓகேவா? ஸோ விஜிஏ யூஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் சிபியூக்கு இங்க இருந்து கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி HDMI யூஸ் பண்ணாலும் இங்க இருந்து இங்க கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். இதே மாதிரி லேப்டாப்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா சேம் கைண்ட் ஆஃப் மதர் போர்டு தான் இருக்கும். ஆனா இப்ப வர எந்த ஒரு லேப்டாப்ஸ்லுமே இந்த விஜிஏன்ற பார்ட் இருக்காது. விஜிஏன்றது வந்து ரொம்ப பழைய பார்ட். ஸோ இப்ப வர லேப்டாப்ஸ் எல்லாத்துலயுமே உங்களுக்கு வந்து யூஎஸ்பி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த யூஎஸ்பி சி டைப் யூஎஸ்பி கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வந்து HDMI கொடுத்துருவாங்க டைரக்டா. ஸோ HDMI போட்ட நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு ஆடியோவும் வந்துடும், வீடியோவும் வந்துடும். அப்போ செப்பரேட்டா நம்ம இன்னொரு கேபிள் போட தேவையில்ல. ஸோ சிங்கிள் கேபிள் இருந்தாலே நம்மளால ரெண்டுத்தையுமே வந்து அதுல யூஸ் பண்ணிக்க முடியும். அதனாலதான் வந்து இப்ப எல்லாத்துலயுமே வந்து HDMI கொடுக்குறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு VGA இப்படிதான் இருக்கும். VGA பாத்துக்கோங்க. நான் உங்களுக்கு செப்பரேட்டா ஒரு நாள் வந்து அந்த பார்ட்ஸ் எல்லாமே நான் வந்து காமிக்கிறேன். ஓகேங்களா, எப்படி எப்படி இருக்கும், இல்ல செஷன் முடியும் போது கூட நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்பி. ஸோ எந்த ஒரு லேப்டாப் கம்ப்யூட்டரா இருந்தாலுமே சரி, அட்லீஸ்ட் ஒரு 3 போர்ட்ஸ்க்கு யூஎஸ்பி இருக்கும். இது எதுக்குன்னா கேபிள் யூஸ் பண்ணி நம்ம கம்ப்யூட்டர்ல என்ன பண்றோம், இங்க வந்து கீபோர்டும் மவுஸும் கனெக்ட் பண்றோம் கரெக்டா. அதே மாதிரி இங்க வந்து நம்ம அந்த யூஎஸ்பி யூஸ் பண்ணி மதர் போர்ட்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். அதான் லேப்டாப்ல. இங்க கம்ப்யூட்டர் கூட எப்படி நீங்க பேசுவீங்களோ அதே மாதிரி இந்த யூஎஸ்பி கேபிள்ஸை யூஸ் பண்ணி நீங்க கீபோர்டும் மவுஸும் போட்டீங்கன்னா லேப்டாப்லயும் வந்து இன்டராக்ட் பண்ண முடியும். லேப்டாப்ல மெயினா வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னு சொல்லிட்டு கீபோர்ட்லயே நம்மளுக்கு வந்து ட்ராக்கிங் பேட் கொடுத்துருவாங்க கரெக்டா. மவுஸ் பேட் வந்து லேப்டாப்லயே இருக்கும். ஓகே, அதுலயே வந்து ரைட் கிளிக் லெஃப்ட் கிளிக் இருக்கும். அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்றதுக்கு அங்க வந்து ட்ராக்கிங் பேடும் இருக்கும். பட் ஆனா எனக்கு வந்து அது ரொம்ப சின்னதா இருக்கு, எனக்கு கம்ஃபர்டபுள் வந்து கீபோர்டும் மவுஸும் தான் அப்படின்னா நம்ம அதை செப்பரேட்டா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த 2 யூஎஸ்பி. அண்ட் அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவர் சர்க்கியூட் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த பவர் ஸ்லாட்ல நீங்க சார்ஜர் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த SMPSக்கு உங்களுக்கு பவர் போகும். இங்க பவர் போயிடுச்சு அப்படின்னா SMPSனா என்ன சொல்லியிருந்தேன், இங்க வந்து ஏசி பவரை வந்து இங்க கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பவர் இங்க டைரக்டா வரும். ஆனா இங்க இருந்து போகும்போது வந்து பாத்தீங்கன்னா டிசி பவரா இந்த போர்டுக்கு எவ்வளவு பவர் தேவையோ அதை மட்டும் கன்வெர்ட் பண்ணி இதுக்கு கொடுக்கும். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா VGA கேபிள். இது எதுக்குன்னா வீடியோ டிஸ்பிளே ஆகிறதுக்கு. ஸோ வீடியோன்ற வகையில நீங்க இந்த ஒரு கேபிள் மட்டும் இல்ல, இன்னொரு கேபிளும் இருக்கு HDMI. VGA கேபிள்ல வீடியோ மட்டும் தான் வரும். HDMI கேபிள்ல வீடியோவும் வரும், ஆடியோவும் வரும். இவ்வளவுதான் வந்து அந்த கனெக்டிவிட்டி திங்ஸ். இப்போ மதர் போர்டுல இருந்து நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எப்படி எப்படிலாம் வருதுன்றத நான் சொல்றேன். இப்போ மதர் போர்டு ஒர்க் ஆகணும் அப்படின்னா அதுக்கான இன்னும் ஒரு சில ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து அது கூட கனெக்ட் ஆகி இருக்கணும். அதுல மெயினா 2. எப்போ வந்து இந்த 2 பத்தி பேசுறோமோ அப்போதான் அந்த கம்ப்யூட்டரே வந்து ஃபுல்ஃபில் ஆகும். கம்ப்யூட்டரோட மெயின் பார்ட்ஸ்னே சொல்லலாம். ஓகே, ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ரேம்னா அது இப்படிதான் இருக்கும். இங்க தெரியுதா உங்களுக்கு கிரீன் கலர்ல. சோ இதுதான் வந்து ரேம்னா வந்து ரீட் ஒன்லி மெமரி. அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து ரீட் ஒன்லி மெமரி. இந்த ரேமோட வேலைக்கு ஒரு கம்ப்யூட்டரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஹை ஆக்கி கொடுக்கறது. அதே மாதிரி 2வது பார்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க். ஸோ இதான் ஹார்ட் டிஸ்க். சிபியூலயும் ஹார்ட் டிஸ்க்கும் இருக்கும், ரேமும் இருக்கும். லேப்டாப்லயும் ஹார்ட் டிஸ்க்கும் இருக்கும், ரேமும் இருக்கும். ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ். அந்த ஸ்டோரேஜ் மூலயமா தான் நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டருக்கு என்ன பேர் வைக்கலாம், இல்ல வந்து அந்த அந்த என்ன ஓஎஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம், எந்த ஒரு ஸ்டோரேஜுமே நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோன்றது வந்து இந்த ஹார்ட் டிஸ்கை பொறுத்து தான் இருக்கும். இந்த ஹார்ட் டிஸ்க் மாதிரியே SSDன்னு ஒன்று இருக்கு. ஸோ SSDயும் ஹார்ட் டிஸ்க்கும் சேம் தான். ஆனா SSD வந்து சைஸ்ல ரொம்ப சின்னதா இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்கும். ஆனா ஹார்ட் டிஸ்க்ன்றது வந்து சைஸ்ல கொஞ்சம் பெருசா இருக்கும். அது கூட கம்பேர் பண்ணும்போது SSD ப்ரிஃபர் பண்ணுவாங்க எல்லாருமே. இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம உள்ள போலாம். ஒரு பவர் ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு பவர் சப்ளை யூனிட் அப்படின்னா ஒரு SMPS பத்தி வச்சுக்கோங்க. பவர் கொடுக்குறோம், SMPSக்கு ஏசியா போகுது, டிசியா கன்வெர்ட் ஆகி மதர் போர்டு உள்ள போகும். ஸோ உள்ள போகும்போது மதர் போர்டு எழுந்துரும். மதர் போர்டு வேக்ஸ் அப் அப்படின்னா இந்த கரண்ட் உள்ள போனாதான் இந்த மதர் போர்டுக்கு உயிரே வரும். ஸோ இந்த மதர் போர்டு டர்ன் ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா CPU ஸ்டார்ட்ஸ் திங்கிங். அதாவது CPU வந்து ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் பவர் உள்ள வருது, SMPSக்கு போகுது, மதர் போர்டு கனெக்ட் ஆகுது. மதர் போர்டு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஃபோன் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி மதர் போர்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கம்ப்யூட்டர் ஃபங்க்ஷன் ஆகும். கம்ப்யூட்டர் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம், உள்ள இருக்க எல்லா பார்ட்ஸ்க்கும் அந்த பவர் போயிடுச்சு,
எல்லா பார்ட்ஸும் இப்போ ஆன் ஆகுது அப்படின்னு. ஸோ ஒன்ஸ் கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா வேலை நான் சொன்ன மாதிரி 2 ஸ்டோரேஜ் டிவைஸ் ரொம்ப மெயின்னு சொன்னேன் இல்லையா, ரேம் இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க். உள்ள போய் அந்த கம்ப்யூட்டர் ஆன் ஆயிடுச்சு அப்படின்னோடனே ஃபர்ஸ்ட் வேலை வந்து பாத்தீங்கன்னா ரேம் தான். ரீட் ஒன்லி மெமரி ரேம்னா. ஸோ ரேம் வந்து உங்களுக்கு லோட் ஆக ஸ்டார்ட் ஆகும். லோட் ஆகுதுன்னா உள்ள என்னென்ன மெமரி இருக்கு அப்படின்றத வந்து ரேம் என்ன சொல்றது கொஞ்சம் கொஞ்சமா வந்து கோ த்ரூ பண்ணும். சிம்பிளா சொல்லணும்னா நம்ம நைட்டு தூங்குறோம்னா கம்ப்யூட்டர் ஆஃப் ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்க. மார்னிங் எழுந்த உடனே நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஓகே ஒரு நேத்து நடந்த சம்பவம், ஓகே நேத்து நைட் நம்ம தூங்கும்போது எங்க நம்ம விட்டோமோ, என்ன யோசிச்சுட்டு படுத்தோமோ, அதுக்கப்புறமா மார்னிங் எழுந்ததுக்கு அப்புறமா நம்ம டே ஸ்டார்ட் ஆகும்போது நேத்து என்ன நடந்தது, எது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணுன்றத முடிச்சுட்டு தான் இன்னைக்கான ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்ப மெமரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க சேவ் ஆயிருக்கும். ஸோ கம்ப்யூட்டர் ஆன் ஆன உடனே என்ன பண்ணணும்னா இந்த ரேம் வந்து எல்லாத்தையும் ரீகலெக்ட் பண்ணிட்டு அது ஆன் ஆகும். ஆன் ஆச்சுன்னா நேத்து நடந்த வரைக்கும் எல்லா இன்சிடென்ட்டும் அந்த ரேம்ல இருக்கும், மெமரியா இருக்கும். அதனாலதான் அது வந்து ரீட் ஒன்லி மெமரி. இப்ப அடுத்து ஸ்டோரேஜ்க்கு வாங்க. ஸ்டோரேஜ்னா ஒன்றும் இல்ல, ஹார்ட் டிஸ்க்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த ஹார்ட் டிஸ்க்ல என்ன இருக்கும் அப்படின்னா நேத்து வரைக்கும் நடந்தது எல்லாத்தையுமே வந்து மெமரியா வச்சிருக்கிறது ரேம். உள்ள நம்ம வந்து ஒரு ஃபைல் சேவ் பண்றோம், ஒரு ஃபைல், அதாவது எப்ப வேணாலும் அந்த மெமரியை வந்து நீங்க எடுத்தே பார்க்கலாம். ஓகேவா, நேத்து வரைக்கும் என்ன நடந்ததை யோசிக்கிறது ரேம். அது என்னதான் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம போயே பார்த்துடலாம். அதை வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு ஃபைலா. ஓகே, நம்ம ஒரு வீடியோ ப்ளே பண்ணுவோம் இல்லையா, ஸோ ஒரு படம் வருது, அந்த படத்தை நம்ம வந்து டவுன்லோட் பண்ண போறோம். டவுன்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா போன்ல எங்க போய் ஸ்டோர் ஆகும், ஓகே ஒரு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்னு ஒரு பாத்து இருக்கும், அதுல போயிட்டு நம்மளுக்கு அந்த படம் ஸ்டோர் ஆயிடும். கரெக்ட்டுங்களா. எப்ப வேணாலும் நீங்க போயிட்டு அந்த படத்தை பார்க்க முடியும். ஒரு மெமரியை கலெக்ட் பண்ணி ரீட் ஒன்லி மெமரியா வச்சிருக்கிறது ரேம். ஹார்ட் டிஸ்க் என்ன வேலை பண்ணும் அப்படின்னா நீங்க டவுன்லோட் பண்ணி ஸ்டோர் பண்ற ஒரு ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்ல எப்போ வேணாலும் இருக்கும். நீங்க என்னைக்கு போயிட்டு அதை பார்த்தாலும் அன்லெஸ் நம்ம டெலீட் பண்ற வரைக்கும் அந்த ஃபைல் அங்கிருந்து போவே போவாது. நீங்க காலத்துக்கும் எப்போ வேணாலும் அங்க போயிட்டு அதை ஓபன் பண்ணி வீடியோவா இருந்தா ப்ளே பண்ணி பார்க்கலாம், ஆடியோவா இருந்தா ப்ளே பண்ணி கேட்கலாம், இல்ல படிக்கிறதுக்கான வெறும் ஸ்கிரிப்ட் அப்படின்னா ஓபன் பண்ணி அதை படிச்சுக்கலாம். அந்த மாதிரி சேவ் பண்ணி வைக்கிற ஃபைல எங்க வைப்போம் அப்படின்னா இந்த ஹார்ட் டிஸ்க்ல. ஸோ அந்த ஹார்ட் டிஸ்க் எப்படி ஃபர்ஸ்ட் ஓபன் ஆகும், ஓகே இந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே நடக்கணும் அப்படின்னா உங்களுக்கு லேப்டாப்லயோ மதர் போர்ட்லயோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஓஎஸ் வந்து போடணும். ஓஎஸ் கான்செப்டுக்கு நம்ம வந்துடலாம். ஓஎஸ் போட்டா மட்டும்தான் நம்மளால கம்ப்யூட்டர் உள்ள போக முடியும். ஓகே, நான் சொன்னது எல்லாமே வந்து ஹார்ட்வேர் ஃபங்க்ஷன்ஸ். உள்ள என்னென்ன கம்யூனிகேஷன் நடக்குது, எப்படி வந்து வேலை செய்யுது, இல்ல எது எதெல்லாம் இருந்தா வேலை செய்யும், எல்லாமே இப்ப நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ என்னென்னலாம் இது பண்ணுது அப்படின்றத எப்படி நீங்க வந்து தெரிஞ்சுப்பீங்க. ஹார்ட்வேரை பத்தி நம்ம வந்து வெளியே டிஸ்பிளே ஆகாது. ஹார்ட்வேர்ன்றது உள்ள வேலை செய்யற பார்ட்ஸ் மட்டும்தான். ஸோ இதெல்லாம் ஃபங்க்ஷன் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்றதுக்கான ஸ்கிரீன் இங்க தெரியும். ஓகேவா, கம்ப்யூட்டர் ஆன்ல இருக்கு, போன் இப்போ ஆன்ல இருக்கு, உள்ள இருக்கிற எல்லா அப்ளிகேஷனும் உங்களுக்கு தெரியும். ஸோ இன்னும் ஒரு கேம் ஆப் இருந்தாலும் சரி, இதான்ப்பா கேம் ஆப் அப்படின்னு அது காட்டும். நீங்க போய் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த கேம் உள்ள போயிடலாம். ஓகே, இதான்ப்பா பாட்டு அப்படின்னு அது காட்டும். நம்ம போய் அந்த பாட்டை கிளிக் பண்ணோம்னா அந்த பாட்டு பாடும். அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் ஆன் ஆயிடும். ஆனா அதுக்கான ஸ்கிரீன்ல தெரிகிற இதை போயிட்டு நீங்க கிளிக் பண்ணாதான் நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியும். இந்த ஆக்சசரிஸ் எல்லாமே உள்ள இருக்கிற ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே எப்படி நம்ம வந்து கரெக்டா பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படின்றது தான். ஸோ இப்போ வந்து சிபியூ பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உள்ள இருக்கிற ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா சிபியூ. இந்த சிபியூ ஏன் பிரெயின்னு சொல்லுவாங்கன்னா, நான் இப்போ சொன்னேன் இல்லையா பார்ட்ஸ், ஹார்ட்வேர் பார்ட்ஸ் எல்லாமே, அந்த எல்லா பார்ட்ஸையுமே இன்டர் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கிறது இந்த சிபியூ தான். அதனாலதான் அதுக்கு பேர் வந்து சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ஸோ இந்த சிபியூ எப்படி ஒர்க் ஆகும்ன்றத நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். அந்த உள்ள இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாத்தையுமே எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணி ஒரே டிவைஸ்க்குள்ள வச்சுக்கிறோம் அப்படின்றது தான் இப்போ நம்மளோட ஒர்க். இந்த சிபியூல என்னென்னலாம் இருக்கு, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸர். ஓகே, ஸோ எப்படி வந்து ரேம் அண்ட் இது ஹார்ட் டிஸ்க்னு நம்ம பேசணும், கரெக்ட்டுங்களா. அதே மாதிரி ஒரு பார்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸர். ஓகே, அந்த ப்ராசஸர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க இருக்க பாருங்க, i3, i5, i7. ஓகே, அடுத்து வந்து Ryzen 5, Ryzen 7. ஓகே, இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து சீரிஸ் வந்துருச்சு. இப்போ வர கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அல்ட்ரா 5, அல்ட்ரா 7, அதாவது ஐக்கு பதிலா அல்ட்ரான்னு போட்டுக்கணும். அந்த ரேஞ்ச்ல இப்போ வந்து லேட்டஸ்ட் மாடல் லேப்டாப்ஸ் எல்லாமே வந்து வந்துருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ண தான் போறோம். இதுல வந்து ப்ராசஸர் பத்தி பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த ப்ராசஸர் வந்து பாத்தீங்கன்னா i3, i5, i7, ஓகே Ryzen 5, Ryzen 7. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ். ஓகேவா,
ஒரு i3 i5னா i3க்கு அடுத்து வந்த மாடல் தான் i5, i5க்கு வந்த அடுத்த மாடல் தான் i7. ஓகே, இது எல்லாமே இன்டெல். ஓகே, இன்டெல் ப்ராசஸர் ஐன்னு வந்துச்சுன்னா. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ரைசன் 5 ரைசன் 7. ஓகேங்களா, இது வந்து ஐக்கு அடுத்தமா, அதாவது இன்டர்னலுக்கு அடுத்ததா ஸ்பெசிஃபிக்கா வந்து பெர்ஃபார்மன்ஸ்க்காக இன்க்ரீஸ் பண்ணப்பட்ட ஒரு மாடல். இப்போ இந்த ஐக்கு பதிலா அல்ட்ரான்னு வந்துருச்சு. ஓகேங்களா, அல்ட்ரான்றது ஒன்றும் இல்லை, ஏஐ ஸ்பெசிஃபிகேஷனோட இப்போ வந்து கொடுக்குறாங்க லேப்டாப்ஸ். இதுதான் நான் சொன்ன ரேமை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, ஸோ ரீட் ஒன்லி மெமரி அப்படியும் சொல்லலாம். ஸோ இதோட வேலை என்ன அப்படின்னா, ஒரு வேலை நம்ம வந்து செய்கிறோம், ஓகேவா, அந்த வேலை வந்து நம்மளுக்கு டெம்பரவரியா வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஹோல்ஸ் டேட்டா டெம்பரவரி ஃபைல் பிசி ஒர்க்ஸ் அப்படின்னா, இப்போ ஹார்ட் டிஸ்க் நானும் ஒன்று சொன்னேன் கரெக்டா, உங்களுக்கான ஒரு படம் வருது, நம்ம டவுன்லோட் பண்றோம், அதை போய் ஸ்டோர் பண்றதுக்கு ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்றோம். ஓஎஸ் போடுறோம் அப்படின்னா அதுக்கான சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அதிகமா இருக்குது ஹார்ட் டிஸ்க், ஸோ ஹார்ட் டிஸ்க்ல போடுவோம். ஸோ ஸ்டோரேஜ் வந்து ஒரு கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறும். அப்படி இருக்கும்போது ஸோ நான் இப்போ வந்து கம்ப்யூட்டரை வந்து லாக் பண்ணிட்டேன், திரும்பவும் ஆன் பண்றேன், லாக் பண்றேன், ஓகேங்களா, ஆஃப் பண்ணல, லாக் பண்றேன். லாக் பண்றேன்னா ஜஸ்ட் வந்து விண்டோஸ் எல் அமுக்குனா லாக் ஆகிடும். திரும்பவும் நான் வந்து பாஸ்வேர்ட் போட்டு உள்ள வந்து ஆன் பண்றேன். ஆன் பண்ண அப்படின்னா ஸோ இதை வந்து எப்படி நம்ம வந்து வேரி பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு 4GB 8GB 16GB 16GBக்கு அப்புறம் என்ன வரும்னு ஏதோ ஐடியா இருக்கா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 8 இருக்கு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 16 இருக்கு. அப்படின்னா அப்படியே வந்து இன்டூ 2 போடணும். ஓகேங்களா, 4 into 2 8, 8 into 2 16, 16 into 2 எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா 32க்கு வரும். அப்புறம் 32ல இருந்து 64க்கு போகும். ஓகேங்களா, ஸோ இப்படிதான் வந்து இந்த ஜிகாபைட்ஸ்ல இந்த ரேமை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். நம்ம நினைக்கிற மாதிரி என்ன சொல்றது 24 அப்படியே வந்து நெக்ஸ்ட் இருக்காது. ஓகேங்களா, 5GB 6GBலாம் இருக்காது. ரேம் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட கெப்பாசிட்டி தான். அந்த ஜிபியை வந்து எப்படி அவங்க இன்க்ரீஸ் பண்ணி நம்மளுக்கு பார்ட்டா கொடுப்பாங்க அப்படின்னா 4GBல கொடுக்க முடியும், அப்படி இல்லைன்னா 4 into 2 8GBல கொடுக்க முடியும், அப்படின்னா 8 into 2 16GBல கொடுக்க முடியும், அப்படின்னா 16 into 2 32, அப்படி இல்லைன்னா 64. இப்படிதான் வந்து வேரி ஆகும். இந்த பார்ட்ல இந்த இந்த ஜிபி இருக்கு இல்லையா, இந்த ஜிபி வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணி உங்க லேப்டாப் பெர்ஃபார்மன்ஸ்க்காக நீங்க போடுறீங்களோ அதுக்கேத்த மாதிரி தான் உங்க கம்ப்யூட்டரோட ஸ்பீடு இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா, நம்மளோட போன் இருக்கு, நம்ம போன்ல வந்து ஒரு 4GB ரேமோட ஒரு போன் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, லேட்டஸ்டா வர மாடல்ல வந்து ஒரு 16GB ரேம் இருக்கிற ஒரு போன் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. இந்த 4GB ரேம் ரொம்ப ஸ்லோவா இருக்கும், ஹேங் ஆகும். உங்களுக்கு வாங்கின புதுசுல ஒரு 20 நாள் ஒரு 2-3 மாசம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், நீங்க நிறைய வந்து போட்டோஸ் எடுப்பீங்க, நிறைய வந்து படம் டவுன்லோட் பண்ணுவீங்க, இல்ல வந்து நிறைய ஒர்க் பண்ணுவீங்க அந்த மொபைல் யூஸ் பண்ணி. ஓகே, உங்களோட சேட் ஹிஸ்ட்ரிலாம் வந்து சேவ் ஆகும். சேட்லாம் நம்ம பண்றோம் இல்லையா, அது எல்லாமே சேவ் ஆகும். ஸோ சேவ் ஆக என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட ஸ்டோரேஜ் வந்து ஃபுல் ஆகுது, ஃபுல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு மெசேஜ் வரும். பார்த்துருக்கீங்களா? உங்க ஸ்டோரேஜ் ஒன்ஸ் ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க உள்ள போயிட்டு அந்த ஸ்டோரேஜை டெலீட் பண்ணணும். அதை டெலீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து கம்மியாயிடும். கம்மியாச்சு அப்படின்னா உங்களோட ஃபோன் வந்து கொஞ்சம் ஸ்பீடா வேலை செய்யும். இல்ல ஃபுல் ஸ்டோரேஜை வச்சே நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அப்படியே அந்த ஃபோன் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆயிடும். அதே மாதிரி உங்களோட ஃபோன் வந்து ஹேங் ஆகும். அப்ப ஹேங் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஃபோன்ல வந்து ஸ்டோரேஜ் எல்லாம் டெலீட் பண்ணினே இருப்போம். அன்னெசரி போட்டோஸ் ஆர் வந்து யூஸே பண்ணாத அப்ளிகேஷன், நீங்க 4 கேம் ஏற்றி வச்சிருப்பீங்க, 2 கேம் தான் நீங்க விளையாடிட்டே இருப்பீங்க, 2 கேம் விளையாடவே மாட்டீங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க, அது வந்து டெம்பரவரியா அன்யூஸ்ல இருக்கு, அப்போ அந்த ஃபைல் எதுக்கு அப்படின்ட்டு அதை நீங்க டெலீட் பண்ணுவீங்க. டெலீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்துடும். சேம் கான்செப்ட் தான் லேப்டாப்லயும் கம்ப்யூட்டர்லயும். ஃபோன் எப்படி இருக்கோ அதை விட அட்வான்ஸ்டு மாடல் தான் கம்ப்யூட்டர். ஃபோன்ல நம்மளோட ஸ்டோரேஜ் எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம், அதோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம், அதே தான் வந்து லேப்டாப்லயும். ஸ்டோரேஜ் இங்க வந்து ரொம்ப பெர்ஃபார்மன்ஸே இல்லை, லேப்டாப் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன, நம்ம போயிட்டு டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணுவோம். அதுல இருக்கிற அன்னெசரி ஸ்டோரேஜ், ஓகே, யூஸே ஆகாம இருக்க ஃபைல்ஸ், இல்ல வந்து ரொம்ப நாளா இருக்கிற ஃபைல்ஸ், இதெல்லாம் டெலீட் பண்ணிடுவோம். டெலீட் பண்ணிட்டு அந்த கம்ப்யூட்டர் கொஞ்சம் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்பீடப் ஆயிடும். இப்படிதான் வந்து ரேமோட சைஸை வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கா நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து நான் சொன்ன ஹார்ட் டிஸ்க். 2 சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒன்னு ரேம், இன்னொன்னு ஹார்ட் டிஸ்க். ஸோ ரேமுக்கு அடுத்து ஹார்ட் டிஸ்க்ல நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் ஸ்டோரேஜ் இருக்கும், பெர்மனன்ட் ஸ்டோரேஜ். ஸோ ரேமை வந்து நான் என்ன சொன்னேன், டெம்பரரி ஸ்டோரேஜ். அதாவது நான் இப்போ வந்து மீட்டிங் எடுத்துட்டு இருக்கேன், லாக் பண்ணிட்டு போயிட்டேன், பிரேக்குக்கு போயிட்டு திரும்பவும் வரேன்னு வச்சுக்கோங்களேன், நான் எங்க விட்டனோ அங்கிருந்தே கண்டினியூ பண்ண முடியும் ரேமோட
யூஸ் ஆகல. ஓகே, ரேம் எப்படி யூஸ் ஆகும்னா எனக்கு அப்படிதான் யூஸ் ஆகும். டெம்பரவரியா என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே அது வந்து தற்காலிகமா நிறுத்தி வச்சிடும். ஓகே, ஆமா, ஓனர் வந்து இதுல விட்டு போயிருக்காரு, அவர் வந்தவொடனே இதுல இருந்து நம்ம கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கான சோர்ஸை டெம்பரவரியா ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ரேம். இப்போ அடுத்த ஹார்ட் டிஸ்க்கு வந்தீங்கன்னா, ஹார்ட் டிஸ்க்ல 2 டைப் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஒன்னு வந்து HDD. HDDனா ஒன்றும் இல்லை, அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஹார்ட் டிஸ்க் டிரைவ், அதை HDDன்னு சொல்லுவாங்க. SSD அப்படின்னா சாலிட் ஸ்டேட் டிரைவ். ஸோ இது வந்து சைஸ்ல பெருசா இருக்கும். எது? ஹார்ட் டிஸ்க். இதுதான் ஹார்ட் டிஸ்க். உங்களுக்கு வந்து ஒரு ஃபிளாப்பி டிஸ்க் மாதிரி இருக்கும். ஓகே, ஹார்ட் டிஸ்க் பார்த்துருக்கீங்களா நீங்க? ஓகே, ஒண்ணுமே இல்லை. நான் இந்த பிக்சர்ல எப்படி இருக்கோ இதுதான் ஹார்ட் டிஸ்க். இதே மாதிரி தான் இருக்கும் அக்யூரேட்டா. SSD அப்படின்னா நான் காமிச்ச ரேம் மாதிரி இருக்குங்களா, இங்க இருக்கு பாத்தீங்களா ரேம். ஸோ இந்த ரேம் எப்படி இருக்கோ இதுல பாதியா இருக்கும். இந்த 4 பீஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, இது வரைக்கும் தான் இருக்கும் SSD அப்படின்னா. சின்ன சிப்பு தான். ஓகேவா? ஆனா அந்த சிப்ல ஹார்ட் டிஸ்க்ல என்ன ஸ்டோரேஜ் கொடுக்க முடியுமோ, என்ன பண்ண முடியுமோ அதே ஸ்டோரேஜை நீங்க வந்து SSDல பண்ண முடியும். ஹார்ட் டிஸ்க்ன்றது வந்து சாலிட் மெட்டீரியல் பெருசு. SSDன்றது வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி ரேம் தான். ஓகே, ரேம் மாதிரியே இருக்கிற ஒரு சின்ன பார்ட். ஓகே, ஒரு சிப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா SSD. ரெண்டுத்துலயுமே ஒரே ஒர்க் தான். என்ன ஒர்க் அப்படின்னா கம்ப்ளீட்டா உங்களோட டேட்டாவை சேவ் பண்ணி வைக்கிறது. ரேம் டெம்பரரியா சேவ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஹார்ட் டிஸ்க் என்ன பண்ணுன்னா பெர்மனண்டா சேவ் பண்ணும். சிம்பிளா உங்களோட போன் கூட கம்பேர் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி சேட் பண்றீங்க, அடுத்து வாட்ஸ்அப்ல இருந்து வெளியே வந்தோடனே இன்ஸ்டா போறீங்க. ஓகே, இல்லைன்னா வந்து வேற ஏதாவது FB ஃபேஸ்புக் பாக்குறீங்க, இல்ல ஏதோ ஒண்ணு வந்து நீங்க வந்து அடுத்தடுத்த அப்ளிகேஷன் விளையாடுறீங்க. ஓகே, கேம் போறீங்க எல்லாம். இப்போ எதுல இருந்துமே நீங்க டோட்டலா வெளியே வராம ஹோம் பட்டன் கிளிக் பண்ணி வெளியே வந்துட்டீங்க. இப்போ அந்த 3 லைன்ஸ் இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ண உடனே என்ன வரும்? நீங்க ப்ரீவியஸா பார்த்த எல்லா டேப்புமே மேல ஓப்பன் ஆகும். இப்படி நீங்க வந்து அந்த 3 பட்டனையும் அந்த தேர்ட் ஐக்கனை கிளிக் பண்ண உடனே நீங்க ரீசெண்டா என்னென்ன ஓபன் பண்ணீங்கன்றது டக்கு டக்குன்னு மேல வரும் பாத்தீங்களா. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரேமோட ஒர்க். ஓகேவா? நீங்க எங்க விட்டு போறீங்களோ அதை வந்து டெம்பரவரியா கொஞ்ச நேரத்துக்கு அதை சேவ் பண்ணியே வச்சிருக்கும். நீங்க எப்ப திரும்ப வந்தாலும் இல்ல அந்த அப்ளிகேஷன் உள்ள போனாலும் அங்க இருந்து நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு படம் பார்த்துனே இருக்கீங்க, ஹோம் பட்டன் அமைக்கி வெளியே வந்துட்டீங்க, அடுத்து நீங்க சேட் பண்றீங்க, இல்ல வந்து கேலரியில போய் போட்டோஸ் பாக்குறீங்க, அடுத்து வந்து வேற ஏதாவது சோஷியல் மீடியாவில் போயிட்டு செக் பண்றீங்க. ஓகே, இல்ல வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு சாட் ஜிபிடி இல்ல வேற ஒரு AI டூல்ல போய் படிக்கிறீங்க. என்ன நீங்க பண்ணிட்டு மீடியால போயிட்டு படம் ப்ளே பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த டேபுக்கு போகணும் அப்படின்னா டைரக்டா நீங்க அந்த 3 பட்டன்ஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அந்த டேபை நீங்க வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க எங்க படத்தை ஸ்டாப் பண்ணீங்களோ அங்க இருந்து கண்டினியூ ஆகும். இந்த ப்ராசஸ் தான் வந்து ரேம் செய்யும். ஆனா ஹார்ட் டிஸ்க் என்ன பண்ணும் தெரியுமா? உங்களோட ஸ்டோரேஜ், அதாவது நீங்க வந்து இப்போ வந்து சார்ஜ் காலியாகி சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ திரும்பவும் நீங்க வந்து ஆன் பண்றீங்க. ஸோ சுவிட்ச் ஆஃப் ஆட்டோமேட்டிக்கா ஆகலனாலும் நீங்களே ஆஃப் பண்ணி வைக்கிறீங்க கொஞ்ச நேரத்துக்குன்னு வச்சுக்கோங்களேன். திரும்பவும் உள்ள வரும்போது நீங்க ரீசெண்டா யூஸ் பண்ண ஏதாவது உள்ள இருக்குமா? நீங்க ஃபோன் ஆன் பண்றீங்க, ஆன் பண்ணோடனே அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்றீங்க. ஓகே, கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு மேல ஏதாவது டேப்ஸ் வருமா? வரவே வராது. கரெக்ட்டுங்களா? ஏன்னா அப்பதான் ஃப்ரெஷ்ஷா நீங்க ஓபன் பண்றீங்க. ஆனா அதே படத்தை இல்ல அதே வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை நீங்க உள்ள போய் யூஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ எங்க அது ஸ்டோர் ஆயிருக்கும் பாத்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ சாலிட் ஸ்டேட் டிரைவ். ஓகே, இந்த ஹார்ட் டிஸ்கோட வேலை உங்களோட அப்ளிகேஷனு, உங்களோட மூவிஸ் எதுவா இருந்தாலும் உள்ள சேவ் பண்ணி வைக்கிறது பாத்தீங்களா ஒரு ஃபைலா, அதுதான் வந்து ஹார்ட் டிஸ்கோட ஒர்க். நீங்க எத்தனை வருஷம் கழிச்சு ஆன் பண்ணாலுமே உங்களுக்கான ஃபைலு, உங்களுக்கான ஸ்டோரேஜ் அதுல இருக்கும். ரேம் வந்து டெம்பரவரியா நீங்க என்னென்னலாம் யூஸ் பண்ணீங்க அதுல இருந்து கண்டினியூ பண்ணிக்கிறதுக்கு ஓனருக்கு கொடுக்குற ஆப்ஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா ரேம். அதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லா பார்ட்ஸையும் வந்து கனெக்ட் பண்றதுக்கான ஒரு சோர்ஸ் தான் மதர் போர்டுன்னு சொல்லியிருந்தேன். கரெக்ட்டுங்களா? அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அப்பதான் உங்களுக்கு இந்த பார்ட்ஸ்லாம் வரும்போது உங்களுக்கு வந்து கிளியரா புரியும். அதனாலதான். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மதர் போர்டோட ஆப்ஷன் நான் சொன்னேன் இல்லையா, பவர் கொடுக்குறீங்க, பவர் SMPSக்கு வரும், SMPSல இருந்து ரேமுக்கு போகும். ஓகே, இந்த மாதிரி நீட்டா 2 கோடு காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் வந்து ரேம் ஸ்லாட். CPUலயும் இருக்கும், கீபோர்ட் லேப்டாப்லயும் இருக்கும். ஓகேங்களா? ரெண்டுத்துலயுமே ரேம் ஸ்லாட்ஸ் இருக்கும். 2 ஸ்லாட் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஏன் 2 ஸ்லாட் கொடுப்பாங்க தெரியுமா? ஒரு ஸ்லாட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேம் போட்டே கொடுத்துருவாங்க நீங்க வாங்கும் போதே. இப்போ நான் வந்து ஒரு 16 ஜிபில ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறேன் அப்படின்னா இங்க ஒரு ரேம் இருக்கும். நான் ஒரு 3 வருஷம் யூஸ் பண்றேன், ரொம்ப ஸ்லோவா இருக்கு என் கம்ப்யூட்டர். ஓகே, நம்ம ஃபோன் வாங்குவோம், ஒரு 2-3 வருஷம் நல்லா வரும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ரொம்ப ஸ்லோவா இருக்கும், ரொம்ப ஹேங் ஆகும். கரெக்டா?
ஸோ அப்ப என்னோட ஸ்பீடை நான் இன்க்ரீஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு 16 GB, இல்ல என்னால 16 GB வாங்க முடியாது, கொஞ்சம் மாடரேட்டாவே போலாம் அப்படின்னா இன்னும் ஒரு 4 GB அந்த மாதிரி வாங்கி இந்த ஸ்லாட்ல நான் போட்டுப்பேன். ஸோ டெம்பரவரியா அடிஷ்னல் இது போடுறதுக்கான ஒரு சோர்ஸ் வந்து எப்பவுமே கம்ப்யூட்டர்ஸ்ல கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ரேம் இங்கே இன்செர்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இதான் ரேம் பார்ட். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சாக்கெட்ஸ். சாக்கெட்ஸ்னா என்னது? இந்த பவர் சாக்கெட் இருக்கு பாருங்க. ஒரு சார்ஜரை வந்து நீங்க கனெக்ட் பண்றீங்க, இல்ல பவர் கேபிள் வந்து கனெக்ட் பண்றீங்க. ஸோ கனெக்ட் பண்றதுக்கான இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சாக்கெட். அண்ட் வந்து இதே மாதிரி இங்க HDMI இது இருக்கும், இங்க வந்து VGA இது இருக்கும். ஓகே, VGAல என்ன பண்ண முடியும்? வீடியோஸ் மட்டும் தான் கடத்த முடியும். உள்ள என்ன நடக்குது, என்னெல்லாம் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம், இல்ல கம்ப்யூட்டர் என்ன பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத உங்களுக்கு படம் போட்டு காட்டுறது இந்த VGA. ஆனா உள்ள ஓடுற படத்தை சவுண்டோட கொடுக்கும் பாத்தீங்களா, அதான் HDMI. ஸோ VGA போட்டும் இருக்கும், HDMI இருக்கும். VGAல வெறும் நம்மளால டிஸ்பிளே மட்டும் தான் பார்க்க முடியும். ஆனா HDMIல வீடியோவும் வரும், ஆடியோவும் வரும், படமும் பார்க்கலாம், சவுண்டும் கேட்கும். ஓகேங்களா? இவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ அதை தாண்டி நம்மளுக்கு USB இருக்கும். ஸோ USB மூலியமா CPU கனெக்ட், இது கீபோர்ட் கனெக்ட் பண்ணிக்கலாம், மவுஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது மூலியமா நீங்க வந்து கம்ப்யூட்டர் கூட கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்க டிஃபரன்ஸ் ஃபார் டெஸ்க்டாப் அண்ட் லேப்டாப். ஓகே, இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத நான் கம்ப்ளீட்டா சொல்றேன். உங்களுக்கு CPU வந்து சைஸ்ல பெருசா இருக்கும், அதை தூக்கிட்டு போக முடியாது, அண்ட் ஒரே இடத்துல வச்சுதான் வேலை செய்யற மாதிரி இருக்கும். ஆனா லேப்டாப் அப்படி கிடையாது. எவ்வளவு ஸ்லிம்மா கூட இப்போ நிறைய லேப்டாப்ஸ்லாம் வந்துருச்சு, கரெக்டா? ஸோ லேப்டாப்ஸ் எங்க வேணா நீங்க எடுத்துட்டு போகலாம், எப்படி வேணா யூஸ் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி அதோட பெர்ஃபார்மன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஜென்ரேஷன்ல இப்போ கிரியேட் ஆகுறதால எல்லாத்தோட பெர்ஃபார்மன்ஸும் வந்து டெஸ்க்டாப்பை விட ஹை லெவல்ல இருக்கும். ஓகேங்களா? டெஸ்க்டாப்போட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லோவா இருக்கும் அப்படின்னா நீங்க புதுசா வாங்கி ஒர்க் பண்ணும்போது ஸ்பீடா தான் இருக்கும் எந்த மிஷினா இருந்தாலுமே. ஆனா டெஸ்க்டாப்பை விட லேப்டாப்ல உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஹையரா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால மோஸ்ட் ஆஃப் தி ஐடி கம்பெனிஸ்ல கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா லேப்டாப்ஸ் தான் யூஸ் பண்ணும். ஸோ டெஸ்க்டாப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, நான் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லல, நிறைய டெஸ்க்டாப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆனா அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மெயினா சர்வர், ஓகே, அண்ட் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல கம்ப்ளீட்டா ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ்ல உட்காந்து ஒர்க் பண்றவங்களுக்கு, அதே மாதிரி ரொம்ப ஹை ஸ்டோரேஜ் தேவைப்படுறவங்களுக்கு, ஓகே, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு டெஸ்க்டாப் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நான் வந்து அந்த பவர் சொல்லியிருந்தேன் இல்லையா, SMPS பத்தி சொல்லியிருந்தேன், கரெக்ட்டுங்களா? ஸோ அந்த SMPS வந்து எப்படி உங்களோட பார்ட்ஸுக்கு போகுது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் தான் இது. ஓகேவா? ஸோ எப்போ நம்ம வீட்டுக்கு பவர் வந்தாலும், ஓகேவா, கவர்மெண்ட் கிட்ட இருந்து நம்மளுக்கு வீட்டுக்கு கரண்ட் வருது இல்லையா? ஸோ கரண்ட் லைன்ல வரது வந்து பாத்தீங்கன்னா ஏசி கரண்ட். அது வந்து ஹை வோல்டேஜ். அந்த வோல்டேஜ்ன்ற ஒரு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த வோல்ட்டை வந்து வாட்டா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது தான் SMPS வேலை. ஸோ 230 வோல்டேஜ்ல நம்மளுக்கு வீட்டுக்கு பவர் சப்ளை வரும் டிரான்ஸ்ஃபார்மர் இருந்து டைரக்டா. அவ்வளவு பவர் நீ எத்தனை போயிட்டு நேரா ஒரு சின்ன டிவைஸ், ஒரு போன்லயோ இல்ல லேப்டாப்லயோ ஒரு டிவிலயோ டைரக்டா கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து அதால அந்த பவரை வந்து தாங்கிக்க முடியாது. ஸோ அது வந்து ரொம்ப ஓவர் ஹீட் ஆயிடும், டக்குன்னு வந்து ஸ்பார்க் ஆயிடும், டக்குன்னு வந்து ஷார்ட் ஆயிடும். ஓகே, ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா டிவிக்கு ஸ்டெபிளைசர்னு ஒன்று கொடுப்பாங்க. எல்லார் வீட்லயும் பார்த்துருக்கீங்களா? ஃப்ரிட்ஜுக்கு ஸ்டெபிளைசர்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் சிபியூக்கு SMPS. வர ஏசி கரண்ட்டை DC கரண்டா மாத்தி உன் கம்ப்யூட்டருக்கோ உன் ஃப்ரிட்ஜுக்கோ உன்னோட டிவிக்கோ எவ்வளவு பவர் சப்ளை இந்த போர்டுக்கு தேவை. ஓகே, போர்டு வந்து போன்ல குட்டியா இருக்கும், கம்ப்யூட்டர்ல பெருசா இருக்கும், அதை விட பெருசா ஃப்ரிட்ஜில் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ எவ்வளவு வால்டேஜ் அதுக்கு தேவையோ அதை வந்து வோல்டேஜ்ல இருந்து வாட்டா கன்வெர்ட் பண்ணும். இதுதான் வாட்ஸ். அந்த வாட்ஸ் வந்து நம்மளுக்கு பவர் சப்ளைய போர்டு உள்ள சர்க்கியூட் ஆகும். ஸோ இதுதான் வந்து SMPS ஒர்க். இப்போ காம்போனண்ட்டை பத்தி பாருங்க. இதுதான் வந்து மெயின் பார்ட்ஸ். CPU எப்பவுமே பிரெயின் ஆஃப் தி கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் பிரெயின்னு சொல்றாங்கன்னா அது உள்ள இருக்கிற எல்லா கனெக்டிவிட்டியும் வச்சுதான் நம்மளுக்கு கம்ப்யூட்டர்ல டிஸ்பிளே தெரியும், எல்லாமே வந்து நம்மளால கம்யூனிகேட் பண்ணுறது, நம்மள பார்க்க முடியும், எல்லாமே தெரியும். ஸோ CPU இல்லை அப்படின்னா கம்ப்யூட்டரே கிடையாது, அது ஆனோ ஆகாது, உள்ள என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. ஓகே, அது ஒரு சும்மா ஒரு ஒரு மெட்டீரியல் மாதிரி ஓரமா கிடக்கும். ஆனா எப்போ ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே நடந்து உள்ள இருக்க கம்யூனிகேஷனை நம்மளுக்கு வந்து ஒரு டிஸ்பிளே மூலியமா கொடுக்குற அளவுக்கு ஒரு செட்டப் வந்து கனெக்ட் ஆகி இருக்குதோ அப்போ அது வந்து கம்ப்யூட்டர்னு சொல்லுவோம். ஸோ அந்த கம்ப்யூட்டர் கனெக்ட் ஆகிறதுக்கு மெயினா எங்க வேலை பார்க்குது, எது வந்து வேலை செய்யும் அப்படின்னா CPU, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், அதான் பிரெயின். மற்றபடி அதுல இருக்க ப்ராசஸ் தான் வந்து எல்லாமே. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்னு இங்க கொடுத்துருக்கோம் இல்லையா, இதான் வந்து i5 Ryzen 7, அதாவது
உள்ள இருக்கிற ப்ராசஸர் வந்து இன்டெலா இருக்கலாம், ரைசனா இருக்கலாம். ஸோ அதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ல i5 இன்டெல் 5னா அதான் வந்து பேசிக் ரேஞ்ச். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரைசன் 7ன்றது வந்து பாத்தீங்கன்னா ரைசன்ல இருக்கிற ஹை ரேஞ்ச். இது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரேம் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் டைம் மெமரி. அதாவது என்ன சொல்லியிருந்தேன், நீங்க வந்து யூஸ் பண்ற அப்ளிகேஷன்ஸ்ல இருந்து வெளியே வரீங்க, ஹோம் பட்டன் அமைக்கி வெளியே வந்துட்டீங்க, திரும்பவும் நீங்க போனீங்கன்னா எங்க விட்டீங்களோ அங்கிருந்து கண்டினியூ ஆகும். ஸோ அந்த குறிப்பிட்ட டைமுக்கு சின்ன பீரியட்ல உங்களுக்கு சேவ் பண்ணி வைக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா ரேம், ஷார்ட் டைம் மெமரி. ஓகேவா? ஸோ அதை வந்து எப்படி நம்ம எடுப்போம், 8 GB, 16 GB, அப்புறம் இன்டூ 2 பண்ணா 32, அப்புறம் இன்டூ 2 பண்ணா 64. ஓகே, ஸோ இந்த ரேஞ்சில் போறது தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேமோட சைஸ். ஓகே, அண்ட் ஷார்ட் டேர்ம் மெமரினா ரேம். லாங் டைம் மெமரி அப்படின்னா என்ன சொல்லியிருந்தேன், ஹார்ட் டிஸ்க் அண்ட் எஸ்எஸ்டி. அதோட ஸ்டோரேஜே வந்து பாத்தீங்களா இங்க 500 ஜிபின்னு கொடுத்துருக்கோம். ஸோ 215ல இருக்கு. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 500. ஓகே, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1 TB. ஸோ எப்படி பார்த்தாலுமே உங்களோட ஸ்டோரேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஹை கெப்பாசிட்டியில வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். எதுல, ஹார்ட் டிஸ்க்லயும் எஸ்எஸ்டிலையும். ஓகேங்களா? அண்ட் அதுல ஒரு ஃபைலை நீங்க போட்டீங்க அப்படின்னா காலத்துக்குமே அழியாது. என்னைக்கு நீங்க போனாலும் அந்த ஃபைலை நீங்க ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். அதான் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் பிளேஸ். ஓகே, ஹார்ட் டிஸ்க் அண்ட் எஸ்எஸ்டி. அடுத்து மதர் போர்டு தான் வந்து பாத்தீங்கன்னா மெயின் பார்ட்டு. எப்படின்னா எல்லாத்துக்கும் அந்த கனெக்ஷன்ஸை வந்து சர்க்குலேட் பண்ணி கொடுக்கும். ஒரு போர்டு இருக்கும், அதில் 10 கேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கேபிள் எஸ்எம்பிஎஸ், ஒரு கேபிள் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கும், எங்க ரேம்ல இருக்கும். ஒரு கேபிள் பாத்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் எஸ்எஸ்டில இருக்கும். ஒரு கேபிள் சிபியூ கீபோர்டு யூனிட்ல இருக்கும். ஒரு கேபிள் வந்து பாத்தீங்கன்னா மவுஸ்ல இருக்கும். ஸோ மொத்த இன்டர் கனெக்டிவிட்டியும் எப்படி நடக்கும் அப்படின்னா இந்த மதர் போர்டு மூலியமா நடக்கும். ஸோ அடுத்து பவர் சப்ளைனா நம்ம சொன்ன எஸ்எம்பிஎஸ். ஓகே, ஸோ இவ்வளவுதான் வந்து உங்களுக்கு திங்ஸ். ஓகே, உள்ள அதாவது மெயினான திங்ஸ். இப்போ ட்ரபிள் ஷூட்டிங் பார்ட்னா ஒண்ணுமே கிடையாது. இப்போ நான் சொன்ன பார்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுல ஏதாவது பிரச்சனைன்னு ஒன்று வரும். இது வந்துச்சுன்னா நம்மளுக்கு வேலை. ஒரு ஐடி சப்போர்ட் இன்ஜினியரா, ஒரு டெஸ்க்டாப் சப்போர்ட் இன்ஜினியரா, ஐடில நிறைய ரோல்ஸ் இருக்கு. உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதான், ஸ்கிராட்ச்ன்றதெல்லாம் சொல்றேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பவர் வரல அப்படின்னா நம்ம எங்க போய் பார்ப்போம். ஓகே, கேபிள் கரெக்டாக கனெக்ட் ஆயிருக்கா. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ பவர் எங்க இருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகல, எஸ்எம்பிஎஸ் வரைக்கும் பவர் வருது, ஆனா அதுக்கப்புறம் போல அப்படின்னா மதர் போர்டு வரைக்கும் வருது, ஆனா வந்து சிபியூ மட்டும் ஒர்க், இது கீபோர்டு மட்டும் ஒர்க் ஆகல அப்படின்னா யூஎஸ்பி ஸ்லாட்ல மட்டும் பிரச்சனை. இப்படி ஒரு பிரச்சனையுமே எங்க வரைக்கும் நம்மளுக்கு பவர் வந்து நிக்குது அப்படின்னு பார்த்துட்டு அங்க இருந்து தான் நம்ம ரூட் காஸ் எடுப்போம். அதுல இருந்தா நம்ம வந்து அந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு அந்த பார்ட்டை மாத்துவோம். போன் வச்சிருப்பீங்க, சார்ஜர் போட்டுட்டே இருப்பீங்க, ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா சார்ஜரே ஒர்க் ஆகாது. அதே சார்ஜர் வேற எல்லா போன்லயும் போவீங்க, ஒர்க் ஆகும். நம்ம போன்ல போட்டா சார்ஜர் ஒர்க் ஆகாது. ஏன்னு பாத்தீங்கன்னா உங்களோட சார்ஜர் போர்ட் இருக்கு இல்லையா, அந்த போர்ட் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கும். அதோட ஆயில் வந்து அவ்வளவுதான். ஓகே, ஸோ உங்களோட யூசேஜை பொறுத்து தான் ஒரு பார்ட்டோட இதுவுமே. ஓகே, ஸோ அதுக்கான ஸ்பேஸ் போயிடுச்சு, அது ஒர்க் ஆகல அப்படின்னா என்ன பண்ணுவோம், டக்குன்னு அந்த சி டைப் போர்ட்டை மட்டும் நம்ம மாத்திப்போம். ஸோ அதுக்கு சர்வீஸ் சென்டர் போவோம். இங்கே சர்வீஸ் சென்டருக்குலாம் போக முடியாது, நம்ம தான் அதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ என்ன இருக்குன்றத பார்த்து அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சி நம்ம ஒர்க் பண்றது தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பவர் இஷ்யூஸ். ஓகே, அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நோ டிஸ்பிளே. உங்களுக்கு கம்ப்யூட்டர் எல்லாமே ஒர்க் ஆகும், சார்ஜ் ஏறும், எஸ்எம்பிஎஸ்க்கு பவர் போவோம், அங்கேருந்து கீபோர்டு எல்லாத்துக்குமே பவர் போவோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளேவே தெரியாது. டிஸ்பிளே தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும், கம்ப்யூட்டர்ல என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ டிஸ்பிளே வரல அப்படின்னா நீங்க எங்க போய் செக் பண்ணுவீங்க, மொத்த கம்ப்யூட்டரும் நம்ம ஆராய தேவையில்ல, டைரக்டா ரேமை மட்டும் எடுத்துட்டு திரும்பவும் போட்டா போதும். டிஸ்பிளே அப்படின்னா ரேமை தான் ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணணும். மற்றபடி பீப்பிங் சவுண்டை வச்சு நம்ம வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு இந்த கம்ப்யூட்டர்ல அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஆன் பண்ணுவீங்க, மிஷின் ஆன் ஆகும், ஆனா வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளே வராது, இதுவும் வராது, ஜஸ்ட் ஒரு பீப் சவுண்ட் மட்டும் கேட்கும். ஓகேவா? ஒரு வாட்டி பீப் அடிக்கும், இல்ல 2 டைம்ஸ், 3 டைம்ஸ், அந்த மாதிரி 7 டைம்ஸ் வரைக்கும் அடிக்கும். ஒரு பீப்புக்கும் ஒரு அர்த்தம். ஒரே ஒரு வாட்டி ஒரு சவுண்ட் டீ அப்படின்னு வந்துட்டு நின்றுச்சு அப்படின்னா அந்த கம்ப்யூட்டருக்கு ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு, அது என்ன இஷ்யூன்றது நம்மள வந்து கண்டுபிடிக்கணும். கம்ப்யூட்டர்ல பீப் சவுண்ட் வருது அப்படின்னா ஒரு பீப்புக்கும் என்ன இஷ்யூ அப்படின்றத வந்து நாளைக்கு நீங்க எனக்கு சொல்ல போறீங்க. ஸோ அதுதான் ஒன் ஆஃப் தி ட்ரபிள் ஷூட்டிங். நீங்க இப்போ ஒரு ஐடி சப்போர்ட் இன்ஜினியர், உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர்ல ப்ராப்ளம்னு ஒரு கால் வந்துருச்சு, நீங்க தான் அந்த காலை பிக் பண்றீங்க. ஓகே, ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க உள்ள போயிட்டு அந்த பீப் சவுண்டை கிளிக் பண்ணி பார்க்கும்போது
என்ன இஷ்யூ அப்படின்றது அந்த பீப் சவுண்டுக்கானது நம்மளுக்கு இன்டர்நெட்ல கிடைக்கும். அதை வச்சு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா எல்லாருமே ஜஸ்ட் பீப் சவுண்டு கம்ப்யூட்டர்ல எத்தனை வாட்டி வருதோ அதுக்கு என்ன அர்த்தம், ஒரு வாட்டி வந்தா என்ன அர்த்தம், 2 வாட்டி வந்தா என்ன அர்த்தம், 3 வாட்டி வந்தா என்ன அர்த்தம், ஸோ என்ன இஷ்யூ அப்படின்றத மட்டும் பார்த்தா போதும். ட்ரபிள் ஷூட் எப்படி பண்றோன்றதை நான் சொல்றேன். ஓகே, ஓவர் ஹீட்டிங்னா உள்ள வந்து ஒரு ஃபேன் இருக்கும். ஓகேங்களா, எல்லாத்துலயுமே சிபியூல அண்ட் வந்து பாத்தீங்கன்னா லேப்டாப்ல எல்லாத்துலயுமே. ஓகே, ஒன் ஆஃப் தி மெயின் ஹார்ட்வேர். அந்த ஹார்ட்வேர் ஃபேன் ஏன் யூஸ் ஆகும், எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம கரண்ட்ல ஒர்க் பண்றோம் கரெக்டா. ஸோ கரண்ட்ல ஒர்க் ஆகி இந்த போர்டு இவ்வளவு வேலை செய்யுதுல. ஓகே, இந்த ஒரே ஒரு போர்டு ரேமும் வேலை செய்யணும், ஹார்ட் டிஸ்க்கும் வேலை செய்யணும், அதே மாதிரி யூஎஸ்பி போர்ட்டு எல்லாத்துக்குமே பவர் சப்ளை கொடுக்கணும். எல்லாமே பண்ணும்போது ப்ராசஸர் வந்து ஹீட் ஆயிடும். கண்டினியூஸா ஒரு டிவைஸ் ஹீட் ஆச்சுன்னா என்ன ஆகும், வெடிச்சிடும். ஓகே, ஸோ அந்த ஓவர் ஹீட்டை வந்து கொடுக்கவே கூடாது நம்ம லேப்டாப்க்கும் இதுக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஃபேன் வந்து உள்ள இன்டர் கனெக்ட் ஆகியிருக்கும். அதுக்கும் ஆக்சுவலாக வந்து மதர் போர்ட்லேருந்து எஸ்எம்பிஎஸ்லேருந்து தான் பவர் போகும். ஓகேவா. ஸோ அந்த ஃபேனோட ஒர்க் என்னன்னா, ஓவர் ஹீட் ஆகும்போது மொத்த ஹீட்டையும் வந்து வெளியே அனுப்பிடும். ஓகேங்களா, எல்லா லேப்டாப் கம்ப்யூட்டர்லயும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு வெண்ட். அந்த வெண்ட் வழியா எல்லா ஒரு ஹீட்டான காத்து வந்து வெளியே போயினே இருக்கும். ஸோ அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கூலிங் ஃபேன். ஓகே, எதை கூல் பண்ண போகுது, உங்களோட டிவைஸை கூல் பண்ண போகுது, அதாவது ஓவர் ஹீட் ஆகாம தடுக்க போகுது. ஓகே, அதான் அந்த ஃபேனோட ஒர்க். அதே மாதிரி ஸ்லோ பெர்ஃபார்மன்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் நம்ம வேலை செஞ்சுட்டே இருக்கோம் அப்படின்னா லேப்டாப் ஆர் மொபைல் ஆர் எனிதிங் ஓகே எதுவாக இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாயிடும், ரொம்ப ஸ்லோ ஆயிடும். ஸோ ஸ்லோ ஆகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று ரேமை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அண்ட் உள்ள இருக்கிற ஃபைல்ஸை வந்து நம்ம கம்மி பண்ணும். ஓகே, ரீப்ளேஸ் வித் எஸ்எஸ்டினா ஒன்றும் இல்லை, நீங்க வேற எஸ்எஸ்டி புதுசா அதிகமா வாங்கி போடணும். அப்படி இல்லை அப்படின்னா உள்ள இருக்கிற ஃபைல்ஸை வந்து கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணீங்கன்னா உள்ள ஸ்பேஸ் கிடைக்கும். ஸ்பேஸ் கிடைச்சதுன்னா உங்களுக்கு இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாகிடும். இவ்வளவுதான் விஷயம்.